Yes, I think I'm on live. Everything is fine. Okay, good. Okay. We'll just wait for a few seconds, let people join, and we'll start the class. Okay, just few seconds. Okay. Good evening. Hello, Sanjeev. Hello, Kalaivani. Good evening, Kalaivani. Okay, fine. Okay. So, good evening, students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக தான் இருக்கணும், கரெக்டாக. வெளியே நல்ல கிளைமேட், நல்ல ஜில்லுன்னு இருக்குது. எங்கள் ஊரில் நல்ல மழை, நல்ல கிளைமேட்டு. ஸோ நல்ல ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ அதே வைப்பில் நம்ம குயிக்காக ஒரு செஷன் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைமரியாக ஒரு சம்மர் கேம்ப்டா. ஸோ சம்மர் கேம்ப்னா என்ன? எனி ஐடியா? எனிபடி கேன் டெக்ஸ்ட்? எனி ஐடியா அபவுட் சம்மர் கேம்ப்? Okay. Hello, Abhi. Yes, I got to know. Yes, Abhi. Hello. Okay. So, summer camp ஒன்னுலோட just basics நம்ம brush up பண்ண போகிறோம். 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசிக்ஸை brush up பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? எஸ், ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா யூ கைஸ் ஹாவ் டு ஃபாலோ ஆர் அக்கௌண்ட்ஸ். We are there in YouTube, Instagram, Facebook, WhatsApp, Telegram, எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக் பண்ணிங்கன்னா இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ என்றைக்குமே கண்டென்ட்ஸ் கிடைக்கும்போது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிடணும். ஓகே, சோர்ஸஸ் எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி we have to analyze. Fine. Quickly we'll get into the chapter. First chapter, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இது ரெண்டு தான் நம்ம வந்து கம்பைல் பண்ணி ஒரு 1 hour செஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ வில் சி தட். ஃபர்ஸ்ட் வில் கோ வித் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஓகே, இந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? ஹெல்த்னா என்ன, டிசீஸ்னா என்ன, எதுக்கு நம்ம இது படிக்கணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். நீங்கள் வந்து இந்த உங்கள் ஃபீல்டை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன், டாக்டராக போகணுக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் பயோ ரிலேட்டட் எந்த ஃபீல்டு போனாலும் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏபிசிடி பேசிக் நம்பர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வீல் கெட் இன் டு த சாப்டர். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆர் யூ கைஸ் ஹெல்த்தி? நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ் சார், எனக்கு வந்து காய்ச்சல் இல்லை, கோல்டு இல்லை, நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா. பட் ஆக்சுவலி டெக்னிக்கலாக சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை இப்போ இதில் அனலைஸ் பண்ணிடலாமா? நல்லா பாருங்கடா. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தே ஹவ் கிவன் அ டெஃபினிஷன் ஃபார் ஹெல்த். ஹெல்த்தை வந்து அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன், எல்லா லேமனும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ பார்த்துருவோமா என்னென்னு. As a state of complete physical, mental and social well-being. நம்ம என்ன பார்த்தோம்? ஹெல்த்தியான்னு கேட்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்றது என்ன? எனக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறது. டெஃபினெட்லி அது மட்டுமே ஒரு டெஃபினேஷன் எடுத்துக்க முடியாது. ஃபிசிக்கல் இல்னஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மென்டல் இல்னஸ் இருக்குது, சோஷியல் வெல்பீயிங்கில் உங்கள் பிஹேவியர் ப்ராப்பராக இல்லைன்னா அகெயின் யூ ஆர் மெடிக்கலி நாட் ஹெல்த்தி. ஓகே, அது எப்படின்னு பார்த்துருவோமா? பாருங்கள். ஃபிசிக்கல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபிசிக்கல்னால் பேசிக்காக நமக்கு தெரியும், வி ஹேவ் ஆல் திஸ் ஸ்டெப்ஸ். அதாவது நமக்கு ஒரு கோல்டு வருது, கஃப் வருது, அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. வாட் யூ மீன் பை மென்டல் ஸ்டேட்? ஹவு டு யூ டிஃபைன் மென்டல் ஸ்டேட்? சார், எனக்கு வந்து 1 வீக்கில் எக்ஸாம் வருது. ஸோ நான் இப்போவே ப்ரெஷராக ஆரம்பிச்சிட்டேன், டென்ஷன் ஆகிற, ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிற, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, வீட்டில் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிற, கடுப்பாகவே சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு மென்டல் பீஸே இல்லை. தென் வாட் இஸ் த திங் ஹியர்? அகெயின் யூ ஆர் அன்ஃபிட், ஹெல்த்தியாக எல்லாம் நடத்தும். ஸோ மென்டல் பீஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஃபிசிக்கல் இஷ்யூஸ் வரும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஹிண்டரண்டாக இருக்கும், எல்லாமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். மென்டல் இஷ்யூஸ் வரும்போது அகெயின் ஃபிசிக்கலும் பாதிக்கப்படும். So indirectly again you're destroying your body. So mental health is also very important, and very important, which is least concerned, is social well-being. Sir, நான் வந்து ஃபிசிக்கலாக ஃபைன், மென்டலாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு மென்டல் பீஸ் இருக்கா, எவ்ரி திங் இஸ் குட்.
ஆனால் காலையில் எந்திரிச்சா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்பவுமே சண்டை. வண்டி பார்க் பண்ணுறதுக்கு சண்டை, தண்ணி எடுக்கிறதுக்கு சண்டை, வேஸ்ட் அங்கே போடுறான்னு சண்டை, இந்த மாதிரி எல்லா விஷயம் வரும்போது அகெயின் சோஷியலி யூ ஆர் அன்ஹெல்தி. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்டும் கம்பைன் பண்ணி தான் ஹெல்த்தை வந்து டிஃபைன் பண்ணணும். கிளியர்? What are the 3 things? Physical, mental and social well-being. And clear-ஆ சொல்கிறாங்க பாருங்க, not merely absence of disease. எனக்கு ஒரு நோய் இல்லாதனால நான் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. எனக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம், பட் அகெயின் என்னோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், நான் பீப்புள் கூட பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே கம்பரைஸ் பண்ணும்போது கடைசியாக நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும் நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு இல்லைன்னு. ஸோ நவ் யூ கைஸ் டெல் மீ, யூ கைஸ் ஆர் ஹெல்த்தி ஆர் நாட்? hello கவின் பாரதி, hello, yes tell me, you guys are healthy or not? So analyze it. Okay, நீங்க ஹெல்த்தியா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்தியா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால அடுத்த லைஃப்ல ப்ரொசீட் பண்ண முடியும். Okay, we have many achievements in our life, right? We have to do it. Good. So that is one thing. So health வந்து WHO அழகா டிஃபைன் பண்ணிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சா போதும். நெக்ஸ்ட் திங், டிசீஸ் என்னன்னு பார்த்துடலாமா? டிசீஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இப்போ நமக்கு வந்து மைண்டும் பாடி இருக்குடா, இந்த மைண்டும் பாடிக்கு ஒரு மால் ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ஒரு ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இல்லை, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அப்படி வந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை டிசீஸ்ன்னு சொல்லலாம். இப்போது நம்மளோட பேசிக்காக இருக்கக்கூடிய மைண்ட்லேயும் பாடியிலையும் ஒரு டிஸார்டரோ ஒரு மால் ஃபங்க்ஷனோ வந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை டிசீஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அதில் எப்படி வரும்? நமக்கு ப்ரைமரியாக 4 மேஜர் ஃபேக்டர்ஸ் இருக்குடா. ஒன்று வந்து என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஒன்று வந்து environmental factors. Yes, Kalaivani, yes, I got to know. You are healthy. Yes. Hello from Creative Team. Hello. Yes. Okay. So first one is environmental factors. Second one is pathogens. Third one is genetic anomalies. And fourth one is lifestyle changes. Environmental factors na என்னவா இருக்கும்? We already know that, right? நிறைய பொல்யூஷன்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது. அப்போ இந்த பொல்யூஷன்ஸால் நமக்கு ஒரு கண்டிஷன் வருது, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அகெயின் தட் இஸ் அ மேஜர் ரீசன். அப்போ டிசீஸ் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்? என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஒரு ப்ரைமரி ரீசனாக இருக்கலாம். அடுத்து பேத்தஜன்ஸ். we all know that, right? பேத்தஜன்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். எப்படி என்ன பண்ணுது நம்ம பாடிக்கு, அது ஏன் டிசீஸை உருவாக்குங்கிறதுல டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ we'll just hold it there. And third one is genetic anomalies. What do you mean by that? Genetic conditions தான் நம்ம genetic anomaliesன்னு சொல்கிறோம். இன்ஹெரிட் ஆகுதா, நமக்கு பரம்பரை இஷ்யூஸ்லாம் வரும்போது எல்லாமே genetic anomalies. அதுவுமே நம்ம பாடியில் இருக்கிற ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஈவன் இன் மை டீம் அண்ட் மெனி பீப்புள் ஹூ ஐ நோ பர்சனலி, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் கால்ட் மீ. அவன் வந்து வீடியோ காலில் 3 மணிக்கு கால் பண்ணான். ஏன் நேரத்துக்கு நான் பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணும்போது ஐ தாட் லைக் ஹி வாஸ் அபவுட் டு லீவ் சம்மர். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், எங்கே போகிறீங்க, உங்களுக்கு வந்து எங்கேயாவது போகணுமாடா, எங்கே ட்ராப் பண்ணுமான்னு மாதிரி கேட்டேன். அவன் எங்கிட்ட இல்லைடா, நம்ம 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட போகலாம், 3 AM பிரியாணி அப்படிங்கிறான். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வருது. அது நான் போய் சாப்பிட்டா அது வேறு விஷயம், பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ. பட் ரெகுலர் பேசிஸில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அகெயின் இட் இஸ் அ ப்ராப்ளம். இஸ் இட் ரைட்? மேக்கிங் சென்ஸ்? ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இப்போ ஃபார் இந்த 3 AM பிரியாணி எடுத்துக்கோங்க, AM விடிய காலில் சொல்லிட்டுருக்கேன் நான். அப்போ அந்த டைமில் நம்ம பாடி சிஸ்டம் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மெட்டபாலிக் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற டைம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பாடியை திருப்பி ஒர்க் பண்ணி ப்ரெஷரைஸாக மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் வரும்போது அகெயின் நமக்கு என்ன ஆகும், ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ். அண்ட் இந்த 4 ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் பாதிக்கப்படுது நமக்கு? மார்ஃபாலஜி, அதாவது ஃபிசிக்கல், ஃபிசியாலஜிக்கல், உள்ள நடக்கிற மெட்டபாலிக் ப்ராசஸஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ். ஓகே, ஸோ மென்டல் பீஸாக இருக்கட்டும், உள்ள இருக்கிற மெட்டபாலிசமாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து டிஸ்டர்ப்ட் ஆகுதுன்னா அந்த கண்டிஷனை டிசீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஹெல்த்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டிசீஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ஃபர்தராக பார்ப்போம், எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் இருக்குது என்னலாங்கிறது சும்மா ஜிஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, பிரைமரியா நமக்கு எவ்வளோ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியல்னு ஒரு டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்கு, வைரல் டிசீசஸ் இருக்கு, ஹெல்மெண்ட் டிசீசஸ் இருக்கு, ஃபங்கல் டிசீசஸ் இருக்கு, புரோட்டோசோவன் டிசீசஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் திஸ் இஸ் அ ப்ரஷ் அப் கிளாஸ். ஸோ வீல் அகெயின் ஹாவ் அ பேசிக்ஸ் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ பாக்டீரியல் இருக்கு, வைரல் இருக்கு, ஃபங்கல் இருக்கு, புரோட்டோசோவன் இருக்கு, ஹெல்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, வீல் நாட் பி ஏபிள் டு டிஸ்கஸ் எவ்ரி திங் பிகாஸ் இது ஒரு பெரிய சாப்டர். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸுங்கிறது ஒரு பெரிய சாப்டர், ரொம்ப முக்கியமான சாப்டர், ஈஸியாக 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர். அப்போ இந்த சாப்டர் வந்து 1 hour கட் ஷார்ட் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணி ஒரு பேசிக்ஸாக எடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி திங் வில் நாட் பி டிஸ்கஸ், பட் ஃபியூ திங்ஸ் வில் பி ஈஸிலி டிஸ்கஸ். ஓகே, ஸோ வில் சி தட். எஸ், பார்த்திபன் பிரசன்ட், கோபி ஹெலோ கைஸ், ஹெலோ. என்ன எல்லாம் லேட்டாக வந்திருக்கீங்க? ஓகே, ஃபைன்.
So we'll see that. Okay, so common human diseases I've kept here. Okay, I think it is visible. Fine. So bacterial diseases list out பண்ணிருக்காங்க, viral list out பண்ணிருக்காங்க, fungal list out பண்ணிருக்காங்க, protozoan, helminth இது எல்லாமே list out பண்ணிருக்காங்க. As we discussed earlier, இது எல்லாத்தையும் என்னால கம்பரைஸ் பண்ணி சொல்ல முடியாது. We'll be discussing few important stuffs and we'll see it in the detailed classes. Okay. Okay. So Nipah virus and COVID-19. நிப்பா வைரஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், எஸ்பெஷலி கேரளா பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வைரஸ் தான் நிப்பா வைரஸ். நிப்பா வைரஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிப்பா வைரஸ் ஒரு டெட்லியான வைரஸ் தான்டா. அது ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சில ரீஜன்ஸ் இருக்குது. ஐ டெல் யூ தட். அந்த ரீஜன்ஸில் வந்து இந்த பேட்ஸ் மூலமாக இந்த பேட்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த பேட்டுக்குள்ளே இந்த வைரஸ் இருக்கும். ஆனால் அந்த பேட்டுக்கு எதுவும் பண்ணாது. ஏன்னா பேட்டுக்கு ஒரு டெம்பரேச்சர்லாம் இந்த வைரஸ் வந்து சர்வை பண்ணி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இன்ஃபெக்ட் த பேட். ஸோ பேட் வந்து சேஃபாக தான் இருக்கும். அப்போ இந்த பேட் என்ன பண்ணும், ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ சாப்பிட்டு கீழே போடுது. அப்போ அந்த ஃப்ரூட்டை நம்ம எடுத்து சாப்பிட, நம்ம என்ன பண்ணுவோம், மரத்துலேருந்து உழுகுது, ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு போய் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற வைரஸ் என்ன ஆகும், நம்ம பாடிக்குள்ளே வரும்போது ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த வைரஸ் வந்து டிசீஸை காஸ் பண்ணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நிப்பா வைரஸ் வந்துச்சு. வில் ஜஸ்ட் ரீட் இட் லைன் பை லைன். ஓகே, வில் மேக் இட் அ வெரி கிளியர் நோட். ஓகே, எஸ். Okay, so listen here. So Nipah virus outbreaks are localized primarily in Kerala, India. அதான் சொன்னேன், நிப்பா வைரஸ் வந்து கேரளா பீப்புள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கேரளா ரீஜனுக்குள்ளே அது ரொம்ப டாமினண்ட்டாக இருந்துச்சு, வெளியே வர முடியல அதால் அவ்வளோ. ஓகே, அதனால நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கேசஸ் இல்லை. கேரளாவில் அந்த கேசஸ் இருந்த காரணம் இட் இஸ் லோக்கலைஸ் இன் கேரளா. கேரளா பீப்புளில் ரொம்ப பார்த்த ஒரு மேஜரான ஒரு கொடூரமான நோய் தான் நிப்பா வைரஸ். ஓகே, வித் கேசஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் கோழிக்கோடு அண்ட் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ஸ். ஐ திங்க் தட் பிளேசஸ் வேர் கேரளாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ்ல எங்க இந்த வைரஸ் predominant ஆ சொல்லிருக்காங்க. ஓகே, the most recent outbreaks have been in 2018, 2019 and 2023 with a fatality rate of 45 to 75%. Fatality rate என்னடா? Anybody knows the answer? Fatality rate. Okay, fine, I'll break it down. Listen, fatality rate na ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து ஒரு பாப்புலேஷனில் அஃபெக்ட் ஆகி அந்த டிசீஸால் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெட்டாலிட்டி ரேட். பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா டெத் ரேட். இப்போ நிப்பா வந்து நான் இறந்துருக்கேனா, நிப்பா வந்து நான் பொழைச்சிருக்கேனா, அப்போ எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 to 75% இறந்துருக்காங்க. Okay, yes, Anirvinia Anu, yes, okay, yes, you're listening, very good, fine. So idellame vandirudhu. Okay, we'll proceed now. The virus is transmitted through close contact with infected bats, pigs or infected individuals. அப்போ பேட்டோடையோ இல்லை பிக்ஸோடையோ ஹியூமன்ஸோடையோ க்ளோஸ் கான்டாக்ட் வரும்போது அப்படி என்னாகும், இந்த டிசீஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். ஓகே, அண்ட் கேன் பி ஆல்சோ ஸ்ப்ரெட் த்ரூ contaminated foods and fruits. That's what I said you earlier. என்ன ஆகும், அப்போ ஒரு பேட்டுக்கு வந்து அந்த வைரஸ் இருக்கு, அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு வைக்குது, அந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடும்போது அந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகி நமக்கும் அந்த கண்டிஷன் வந்துடும். தட் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங். இட் இஸ் ஈஸிலி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ். அப்போ நிப்பா வைரஸ். ஓகே, அடுத்து எல்லாத்துக்குமே தெரியுற ஒரு விஷயம் தான் COVID-19. கரெக்டாக, COVID-19 சொன்னாலே நிறைய பேருக்கு சில மலரும் நினைவுகள் வரும், சில பேர்த்துக்கு ரொம்ப சோகமான நாட்கள், எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு இமோஷன் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் COVID-19. கரெக்டாக. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஜாலி சார், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டிலே உட்காந்தா 3 வேளை சாப்பிட்டோம், கேம் விளையாண்டோம், ஆன்லைன் கிளாஸ்ன்னு பேரில் ஓப்பன் பண்ணி வச்சோம், இந்த மாதிரி ஜாலியாக இருந்திருப்பீங்க. கரெக்டாக. அதே டைமில் மெனி பீப்புள் ஸ்ட்ரகிள்ட். That is also there. அது sad part சொல்லி ஆகணும். Many people were not able to live. Many deaths happened. Many people are not with us now, right? So அது மாதிரி சோகமான விஷயமும் நடந்துச்சு. ஸோ இந்த COVID-19 பிரேக் அவுட் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஓகேவா? In late December 2019, a previous unidentified coronavirus currently named as the 2019 novel coronavirus. அது வரும்போது எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு யாருக்குமே தெரியல, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போச்சு. ஓகே, நிறைய பொருளைகளாக போச்சு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, emerged from Wuhan, China and resulted in a formidable outbreak in many cities in China and expanded globally. I still remember அந்த இஷ்யூஸ்லாம் வரும்போது, கோவிட் வரும்போது எப்படி இருந்துச்சு, சைனாவில் ஆரம்பிச்சது, ஏதோ புது வைரஸ் வந்திருக்காமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, லாக்டவுன் போட்டாங்க, காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அகாடமிக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒர்க் பிளேசஸ், ஆஃபீஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் ஒர்க் ஷெடியூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜூம் வந்துருச்சு, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்துச்சுல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான வேர்ல்டு வைட் எக்ஸ்பேண்ட் ஆனதான் இந்த COVID-19. ஓகே,
It's a potential zoonotic disease. Another scientific term here. Zoonotic disease. Yes, okay. Ramya, classic 30 minutes late. Okay, Ramya, next time be on time. Okay. Yes, good evening. Fine. Okay. ஓகே ஸோ ஜூனாட்டிக் டிசீஸ் என்ன அர்த்தம்டா ஜூனாட்டிக்னா ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஹியூமன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஜூனாட்டிக்னு சொல்லலாம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ இங்கே என்ன அர்த்தம் அதே மாதிரி தான் நான் இம்பாவில் பார்த்து அதே சிமிலர் கான்செப்ட் இங்கே உள்ளே வந்துடும் பேட்ஸாக இருக்கட்டும் பிக்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்லேருந்து தான் ஹியூமன்ஸுக்கு என்ன இருக்குது இந்த கண்டிஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு ஓகேவா with low to moderate mortality rate is again same death rate தான் ஃபெட்டாலிட்டி ரேட்டும் மொட்டாலிட்டி ரேட்டுமே ப்ரைமரியாக மீன் பண்ணுறது எதை பேஸ் பண்ணினா டெத் ரேட்டை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க ஓகே நத்திங் எல்ஸ் ஸோ வி நோ 2 to 5% டெத் ரேட் இருந்துச்சு ஓகே இந்த மொட்டாலிட்டி ரேட் பேசும்போது எப்படி பேசுவோம்னா பாப்புலேஷனில் பேசுவோம்டா இப்போ நிப்பா நான் எப்படி பேசினேன் இப்போ 50 பேருக்கு நிப்பா இருக்குது அந்த 50 பேருக்கு நிப்பா வந்ததில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு தான் கேள்வி மொட்டாலிட்டி ரேட் சொல்லும்போது இந்த பாப்புலேஷனில் மொத்த பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் கோவிடால் இறந்துருக்காங்க டாக்டர் வந்துடும் அப்போ எல்லாமே டெத் ரேட் தான் இஸ் இட் கிளியர் Fine. So person to person transmission may occur through droplet or contact transmission. Again, close contact வரும்போது droplets இருக்கட்டும் saliva அதாவது aerosols சொல்லுவோம் நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டு எச்சியலாக இருக்கல அதெல்லாம் வெளியே வரும்போது கூட நமக்கு ஈஸியாக டிரான்ஸ்மிஷன் நடந்துடும் ஓகே ஸோ நிப்பா வைரஸ் COVID-19 we have seen now okay good அடுத்து now we'll see few basics of protozoan disease protozoan என்ன யாருக்குலாம் தெரியும் what is it yes very good it is an unicellular organism correct நிறைய டைப்ஸ் இருக்கு அப்ப அதுல வந்து இப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா 15 genera of protozoans live as parasites இப்போ ரெண்டு கன்க்ளூஷன் வரணும்டா இங்க ஒன்று வந்து ஜெனராவோட ஜெனரா ஜீனஸோட ப்ளூரல் ஃபார்ம் த ஜெனரா அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஓகேவா ஸோ இந்த ஜெனரா வந்து எவ்வளோ இருக்கு 15 genera protozoans live as parasites என்ன அதாவது ஒரு ஹோஸ்ட் பாடியை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியது எல்லாமே parasite ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கலாம் ஹோஸ்ட்டுக்கு வெளியே இருக்கலாம் ஆனால் அந்த ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி வாழுது என்ன சொல்லுவோம் parasiteன்னு சொல்லுவோம் since we are speaking about human body we'll discuss it with human body so parasites within the human body and cause diseases so நம்ம இங்க இந்த மூணு டிசீஸ் மட்டும் குயிக்காக பார்த்துடலாம்டா ஒன்று வந்து அமீபியாசிஸ் இன்னொன்று ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இன்னொன்று மலேரியா ஸோ அமீபியாசிஸ்னா என்ன I'll just quickly tell you what is amoebiasis in a simpler terms okay fine it's a small glitch okay அமீபியாசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அமீபியாஸ்ன்னு சொன்னா மேபி தெரியாம இருக்கலாம் இப்போ பாருங்க ஓகே எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்க அமீபிக் டிசென்ட்ரி அமீபியாசிஸோட இன்னொரு பேரு தான் அமீபிக் டிசென்ட்ரி இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சு அது எப்படி வருதுன்னு பார்ப்போமா திஸ் இஸ் பிரைமரிலி த்ரூ Entamoeba histolytica Entamoeba histolyticaங்கிற ஆர்கானிசம் மூலம்தான் இந்த அமீபியாசிஸ் ஆர் அமீபிக் டிசென்ட்ரி வருது எப்படி வருது கண்டாமினேட்டட் ஃபுட்டாக இருக்கலாம் வாட்டராக இருக்கலாம் எது மூலமாக வரலாம் ஆனால் வந்தால் என்ன பண்ணுவது இட்ஸ் வெரி டெட்லி எஸ் இட் இஸ் வெரி டெட்லி என்ன காரணம்னா இது ஹியூமன்ஸோட லார்ஜ் இன்டெஸ்டைனை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் ஹியூமனோட லார்ஜ் இன்டெஸ்டைனை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணி நிறைய ஸ்டூல்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்க்ரீட்டா நம்ம ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா இருக்குல்ல அந்த எக்ஸ்க்ரீட்டா தான் என்ன ஆகும்னா ஃபுல்லாக பிளட்டியாக இருக்கும் வி கால் இட் ஆஸ் பிளட்டி ஸ்டூல்ஸ் அப்படின்னா ஸ்டூல்ஸில் அந்த எக்ஸ்க்ரீட்டால பிளட்ஸ் நிறைய இருக்கும் பிளட் இருக்கும் மியூக்கஸில் பிளட் இருக்கும் இதே மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அமீபியாசிஸ் தட் இஸ் டன் பை என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா ஒன் திங் another one is ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் another one is ஆஃப்ரிக்கன் பேர் கேட்டாலும் நல்லா இருக்குல்ல சில பேருக்கு இந்த டிசீஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு கேட்டோன்னா ஜாலியாக தூங்கிட்டே இருக்கலாம் எஸ் ஹலோ கவிதா எஸ் yes okay good Anirvinya good okay fine so in the African sleeping sickness na and the பேர் பாருங்க sleeping sickness அப்படினா ஜாலியா தூங்கிட்டே இருக்கலாம் சார் அப்படி நினைக்கிறீங்க இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குடா இந்த African sleeping sickness வந்து ஆக்சுவலி இதே ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் என்ன காரணம்னா இது வந்து நம்ம மெட்டபாலிசம் எல்லாமே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் மெட்டபாலிக்கில் கண்டிஷன்ஸ் எல்லாமே அது வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம ஜென்ரல் என்ன பண்ணுவோம் காலைல சுறுசுறுப்பாக வேலை செய்வோம் ஏன்னா அப்போ தான் மெட்டபாலிசம் ரொம்ப ஹையாக இருக்கும் நைட் என்ன பண்ணுவோம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்போம் இங்கே என்ன ஆகும்னா மெட்டபாலிசம் மாறுறதுனால காலையிலுக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க
நல்ல தூக்கம் இருக்கும். நைட் என்ன ஆகும், இன்சாம்னியா கண்டிஷன் மாதிரி வந்துடும். ஸோ இது அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை வந்து எதால் காஸ் ஆகுதுன்னா ட்ரிப்பானோசோமாஸுங்கிற ஸ்பீஷியஸ் மூலமாக காஸ் ஆகுது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, அது எல்லாமே ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த கிளாஸில் அவ்வளோ டீட்டெயிலாக போகணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் கேம்பியன்ஸ் இருக்குது, ராடியன்சி இருக்குது, க்ரூசி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுது, ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணுது. ஓகே, இது ப்ரைமரியாக இது வந்து ஒரு வெக்டர் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும். எந்த ஒரு வெக்டர், எனிபடி நோஸ் இட்? செட்ஸே ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, டெட்ஸே ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகே, செட்ஸே ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, டெட்ஸே ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃப்ளைங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பிளட் சக்கிங் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளை மூலமாக தான் இந்த பர்டிகுலர் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு போகுது. Okay, so few points you got an idea about it. And what is next one? Malaria. Yes, Priya MS joined. Good evening, Priya. Again, you're late. I think you're late by 21 minutes. Okay. Yes. Okay. Fine. So next, we'll see about malaria. Malaria பத்தி பார்க்கணும்னா you have to know few things. Malaria பற்றி பார்க்கணும், உங்களுக்கு என்ன தெரியணும்? எனிபடி? மலேரியா வந்து எதால் காஸ் ஆகுது? எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்குது. ஒரு மஸ்கிட்டோவால் காஸ் ஆகுது சார், அது எனக்கு தெரியும் சார். அந்த மஸ்கிட்டோ பேர் கூட சில பேருக்கு தெரியும். என்னது? ஃபீமேல் ஆனஃபிலிஸ் மஸ்கிட்டோ மூலமாக மலேரியாங்கிற கண்டிஷன் வந்து காஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ இந்த மலேரியா எப்படி என்னங்கிறது we'll see it now in a detailed manner. Okay. Okay. So before, okay, first we'll crack this image. Okay. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் சொல்லிட்டு கீழே ஜெரி இருக்காங்க, டாம் இருக்காங்க, அண்ட் த டாக் நேம் எனக்கு தெரியல. ஓகே, மேபி ஐ வில் கெட் டு நோ இன் திஸ் கமெண்ட் செஷன் ஆர் ஃபைன், டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ இதை வந்து டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க என்னங்கிறது. ஓகேவா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸிடா, நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா, ஒரு மஸ்கிட்டோ வரும், ஒரு ஃபீமேல் ஆனஃபிலிஸ் மஸ்கிட்டோ வந்து ஒரு ஹியூமனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன இருக்குது, இந்த ஃபீமேல் ஆனஃபிலிஸ் மஸ்கிட்டோவில் அந்த பிளாஸ்மோடியம் இருக்குது. அப்போ ஆக்சுவலி மலேரியாவை காஸ் பண்ணுறது யார்? பிளாஸ்மோடியம். மலேரியாவை காஸ் பண்ணுறது யார்? பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியமை கொண்டு வர்றது யார்? மஸ்கிட்டோ. அப்போ மஸ்கிட்டோ மூலமாக பிளாஸ்மோடியம் ஹியூமன்ஸில் மலேரியாங்கிற கண்டிஷனை காஸ் பண்ணுது. இதுதான் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ பிளாஸ்மோடியம் பற்றி ஃபஸ்ட்டு கிராக் பண்ணிடலாமா? எவ்வளோ டைப்ஸ் பிளாஸ்மோடியம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள்டா, பிளாஸ்மோடியமில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ வில் see that we have P here represents plasmodium. ஓகே, ஸோ நமக்கு என்ன இருக்குது? falciparum, இது ஒரு பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் falciparum இருக்குது. பிளாஸ்மோடியம் ovale இருக்குது. Plasmodium vivax இருக்கு. Another one, Plasmodium malariae இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் இருக்குது. ஆனால் பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே சேம் தான். சில டைம் பீரியட்ஸ் மட்டும் வேரி ஆகும். சில சைக்கிள்ஸில் வரக்கூடிய சில பார்ட் மட்டும் மிஸ் ஆகும். அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் எப்படி என்ன ஆகும்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாஸ்மோடியம் இருக்குது. அப்போ இந்த பிளாஸ்மோடியம் என்ன பண்ணும்? மஸ்கிட்டோ மூலமாக நேராக போய் ஒரு ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த மஸ்கிட்டோவில் இந்த பிளாஸ்மோடியம் இருக்குமா, அது நேராக பிளட்டுக்குள்ளே என்ட்ராயிரும். ஓகே, அந்த கண்டிஷன் ஆர் அந்த ஸ்டேஜ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்போரோசாய்ட்னு சொல்லுவோம். What do you call it as? We call it as sporozoid. I'll quickly sum it up here so it will be easy for you to understand while you're reviewing the notes. Okay, இங்கே எழுதிடுறேன். Yes, Kavita. Okay, no problem. Okay, Kavita, fine. I got to know. Climate nala dhaan, it's fine. Okay, listen. So what happens? Sporozoid. Can everybody see the screen? Is it visible? Yes, I think it's visible. I have written here. Okay. So ஸ்போரோசாய்ட்டுங்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் தான் ஹியூமனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். அப்போ ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கே போகும்? பிளட்டுக்கு போகுமா? பிளட் தான் இருக்குது. அப்போ ஸ்கின்னை ப்ரீச் பண்ணி இந்த ஸ்போரோசைட் நேராக பிளட்டுக்கு போகும். இப்போ பிளட்டுக்கு போகிற ஸ்போரோசைட் என்ன பண்ணணும்னா, அதுக்கு நல்ல விவரமானது அது. ஏன்னா அது ரொம்ப நேரம் அங்கே இருந்தால் அது கொண்டுருவாங்கன்னு தெரியும். நமக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, அது கொண்டுருவாங்கன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்க? நேராக ஓடி லிவர் செல்ஸில் போய் ஒதுங்கிடும். It will quickly run into the liver cells. அப்போ ஸ்போரோசைட் என்ன பண்ணும்? நேராக பிளட் வழியாக லிவர் செல்ஸுக்குள்ளே போயிடும். பிளட் வழியாக லிவர் செல்ஸ்குள்ளே போயிருச்சா? அங்கே போய் என்ன பண்ணும்? அகெயின் ஐ எம் டெல்லிங், அது ரொம்ப விவரம். ஸோ லிவர் செல்ஸில் அதை கொல்லக்கூடாதுக்காக
அங்கே வந்து எப்படி சொல்கிறது, அதோட டேமேஜ் கம்மி தான். ஆனால் அது என்ன பண்ணும், மாட்டக்கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்று நம்ம சாகக்கூடாதுங்காக என்ன பண்ணும், நிறைய மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். என்னப்பாகும், நிறைய மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும் போது அது நிறைய டைப்ஸாக நிறைய டிவைட் ஆகி அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணி வச்சிடும். அப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்போது ஒரு 100 பேரில் 20 பேர் செத்தாலும் பரவாயில்ல, மீதி 80 பேர் நம்மளுக்கு கொண்டுருவாங்க. கரெக்டாக? அதனால் என்ன பண்ணுவாங்க, தே வில் மல்டிப்ளை டிராஸ்டிக்கலி. ஓகே, தே வில் மல்டிப்ளை டிராஸ்டிக்லி. அப்போ என்ன ஆகும், நேராக இந்த லிவர்லேருந்து அது மல்டிப்ளை ஆகும். என்ன அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்கிட்ஸோகானின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஸ்கிட்ஸோகானின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, ஒரு ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை சொல்கிறோம், ஸ்கிட்ஸோகானின்னு சொல்கிறோம். அப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக மல்டிப்ளை ஆயிடுச்சு. மல்டிப்ளை ஆகும்போது இந்த ஸ்போரோசைட்ஸ் பேர் என்னவா மாறும், மீரோசாய்ட்ஸாக மாறும். அவ்வளோதான். இது வரைக்கும் ஓகேவா? ஸ்போரோசைட்ஸாக உள்ளே வருது, பிளட்டில் இருந்தால் மாட்டிடுவேன்னு தெரிஞ்சு நேராக லிவர்க்குள்ளே போகுது, லிவர்லேயும் ஆபத்து வரலாம் என்று எண்ணி என்ன பண்ணுது, இது நேராக மல்டிப்ளை ஆகுது. அந்த மல்டிப்ளிகேஷன் பேர் என்ன சொல்கிறோம், ஸ்கிட்ஸோகானின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்கிட்ஸோகானி மூலமாக மல்டிப்ளை ஆகி என்ன புது உருவமாக எடுத்திருக்கு, மீரோசாய்ட்ஸாக மாறி இருக்கு. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? மீரோசாய்ட்ஸாக மாறி இருக்கா? எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? ஃபைன். இப்போ இந்த மீரோசாய்ட்ஸாக மாறின இந்த பர்டிகுலர் திங் வந்து லிவரை விட்டு வெளியே வந்துடும். இப்போ வந்து அது ஓரளவுக்கு டாமினேஷன் ஆயிடுச்சு, பாப்புலேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் வந்து உன்னை இன்ஃபெக்ட் பண்ணுறேன், எனக்கு வாழணும்னு சொல்லி அது என்ன பண்ணுது, லிவரை விட்டு வெளியே வருது. இனி நான் பயந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி லிவரை விட்டு வெளியே வந்து ஆர்பிசிக்குள்ளே ஏறிடுது. எங்கே ஏறுது, இட் இஸ் கெட்டிங் பெனிட்ரேட்டட் இன்டு ஆர்பிசி. இட் இஸ் கெட்டிங் penetrated into RBC. அப்போ ஆர்பிசிக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அந்த ஆர்பிசிக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. அப்போ ஆர்பிசிக்குள்ளே வளரும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரணும். அது பேர் தான் ட்ரோபோசாய்ட்னு சொல்லுவோம். அது பேர் தான் ட்ரோபோசாய்ட்னு சொல்லுவோம். அப்போ இப்போ எங்கே ஆரம்பித்தோம், ஸ்போரோசாய்ட்டில் ஆரம்பித்தோம். அது லிவருக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆனனால மீரோசாய்ட்டாக மாறிச்சு. இப்போ லிவரை விட்டு வெளியே வந்து திருப்பி ஆர்பிசிக்குள்ளே ஏறி இருக்கு. அப்போ அது பேர் என்ன ஆயிடுச்சு, எஸ் வெரி குட், ட்ரோபோசாய்ட்டாக ஆயிடுச்சு. ஓகே, நல்லா ஞாபகம், நம்ம ஆர்பிசியில் நியூக்ளியஸில் இருக்காதுல்ல. அப்போ ஆனால் இந்த ட்ரோபோசைட் ஸ்டேஜ் மட்டும் டெவலப் ஆகும்போது எப்படி இருக்கும்னா, ஐ வில் ஜஸ்ட் மேக் அ ஸ்மால் டயக்ராம் ஹியர். நீங்கள் பாருங்கள். Okay, can you see this diagram here? Can everybody see this diagram here? இந்த diagram பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? Don't tell me what will you feel like, okay? I'll just tell you this, okay? It's nothing but பார்க்கறதுக்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கா? நல்லா பாருங்க, இந்த diagram பார்க்கறதுக்கு ரிங் மாதிரி இருக்கா? இதுக்கு என்ன காரணம்னா, இந்த ட்ரோபோசைட் உள்ள இருக்க அதோட நியூக்ளியஸ் வந்து வளரும்போது கூடவே ஒரு வேக்யூல் டெவலப் ஆகும். இந்த வேக்யூல் டெவலப் ஆகும்போது அந்த நியூக்ளியஸை அந்த பெரிஃபெரிக்கு புஷ் பண்ணிடும். அந்த நியூக்ளியஸை பெரிஃபெரிக்கு புஷ் பண்ணிடும். பெரிஃபெரினா என்ன, இது ஒரு செல். ஓகே, இந்த செல்லோட அவுட்டர் லேயர் தான் பெரிஃபெரி. அப்போ உள்ள இருக்க நியூக்ளியஸ் என்ன பண்ணும், இந்த வேக்யூல் பெருசாகிறனால அந்த நியூக்ளியஸை சைடில் புஷ் பண்ணி ஒரு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு சிக்னெட் ரிங் ஷேப்டு செல் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு சிக்னெட் ரிங் ஷேப்டு செல் மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு இங்கே வந்துடும். அதுதான் இந்த டயக்ராம் வரைஞ்சேன். ஓகே, இந்த ட்ரோபோசைட் என்ன பண்ணும், வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, சிக்னெட் ரிங் ஷேப்டு செல்லுக்கு மாறிடும். ஓகே, ட்ரோபோசைட் என்னவா மாறிடுச்சு, சிக்னெட் ரிங் ஷேப்டு செல்லுக்கு மாறிடுச்சு. இது இன்னும் டெவலப் ஆகும், நிறைய வரும். எஸ் Rahul UN. Hi Rahul. Again you're half an hour late Rahul. Okay. So be on time. Fine. Yes. ஏன்னா நம்ம அதாவது இந்த பயாலஜி நீங்கள் எடுக்கும்போது ஜென்ரல் ஞாபகம் வச்சுக்கோங்களா, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே சொல்கிறது தான், ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறது தான், பயாலஜி ப்ரொஃபஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, நான் வந்து ஹையராக பயாலஜி கான்ட்ரிபியூட் பண்ணி நான் லைஃப்பில் போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ப்ராபப்ளி டாக்டர்ஸ் நிறைய பேர் வருவீங்க. அப்போ அந்த டாக்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி வந்து பங்க்சுவாலிட்டி. அந்த பங்க்சுவாலிட்டிங்கிற குவாலிட்டிலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ மேக் ஷுர் எப்படியாவது பங்க்சுவல் டைமுக்கு அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் தென் வீல் சி வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். பட் அட்டெண்டிங் ஆன் டைம் மேட்டர்ஸ் த மோஸ்ட். இஸ் இட் கிளியர்? எஸ். இந்த லெசன் ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷனில் இருக்கா சார்? எஸ், தே வில் இன்க்ளூடா. ஃபர்ஸ்ட் ஐல் டெல் யூ, இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு சம்மர் கிளாஸ் தான்.
இது வந்து ஏன்னா ஒரு ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி. ஓகே, இதை வந்து நம்ம ப்ரைமரியாக ஒரு டாப்பிக்கை நான் டீச் பண்ணல. இதை வந்து ஒரு ப்ரஷ் அப் செஷனாக எடுத்து பேசிக்காக ஒரு ஐடியா தர ஒரு இன்ட்ராக்டிவ் ஒரு ஃபன் ஃபில்டு செஷன் தான் நான் வியர் கன்சிடரிங். ஓகே, நாட் அ ப்ராப்பர் லெசன் வில் ஸ்டார்ட் as soon as possible. ஓகே, 3 சம்மர் கேம்பில் பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வில் கெட் இன் டு இட். ஓகே, one more question Kalaivani has asked, sir, why this chapter first? Because first is reproduction organism. Okay, fine, again I'm telling you, நம்ம வந்து இந்த டாப்பிக்கை வந்து லிஸ்ட் வைஸ் எடுக்கல. ஃபஸ்ட் இந்த டாபிக் டீச் பண்ணும், செகண்ட் டீச் பண்ணும், அப்படி நம்ம பிளானே பண்ணலடா. இது 3 செஷனை எடுத்துகிட்டு இந்த 3 செஷனில் பேசிக்காக இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணுறோம், அவ்வளோதான். எதனால் இதுங்கிறது கான்செப்ட்லாம் இல்லை. பேசிக்காக ஒரு டாபிக் செஷனை ஒரு ஃபன் ஃபில்டு செஷனை உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம். 12th நம்ம ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்க போகிறோம்ல, எல்லா சாப்டர் ஒன்று ஆரம்பிப்போம், லைனாக தான் ஆரம்பிப்போம். சரி, ஆரம்பிக்கிறனால ஒரு பேசிக்காக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு ப்ரஷ் அப் செஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் லைவ் பாருங்கள் சார், டைமுக்கு வந்துடும். ஓகே, கண்டிப்பாக பிரியா, ஐ வில் நோட் திஸ். ஓகே, ஐ வில் பி வாட்சிங் யூ நெக்ஸ்ட் லைவ். யார் வராங்களே பிரியா, சின்ஸ் ஷி ஹஸ் கிவன் வேர்ட், ஐ வில் செக் நோட். எஸ் கலைவாணி, ஓகே, டவுட் கிளியராடா? சரியா? ஓகேடா, ஓகே, ரம்யா இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, ஸோ அகைன் டெல்லிங் யூ, நம்ம சாப்டர் வைஸாக போக ஆரம்பிக்கல இன்னும். இது வந்து ஒரு ஜென்ரலான செஷன் தான், சும்மா ஒரு ப்ரெஸ்அப் செஷன். நம்ம நிறைய வீல் கெட் டு நோ அபவுட் ஆர் செல்ஸ், வீல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க், அதுக்கான ஒரு செஷன் தான் அது. ஓகேவா? ஓகே, குட், ஃபைன். ஸோ இப்போ வந்து சிக்னட் ரிங் ஷேப் செல்லில் வந்து என்ன இருக்குது, இந்த பர்டிகுலர் சைடு வந்து மாறி நின்றுருக்கு. இப்போ இது என்ன ஆகுனா, இது ஃபர்தராக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதுவுமே ஃபர்தராக திருப்பியும் இப்போ ஆர்பிசிக்குள்ளே இருக்குது. இப்போ ஆர்பிசிக்குள்ளே இருந்து அது வளர்ந்து திருப்பியும் நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு. ஸ்ட்ராங்காக மாறினதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அடுத்து திரும்பி ஒன்றா ஒரு ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். Okay, again what happens, they'll get into an other stage called merozoite and hemozoin. I'll just write in another color here. Merozoite and hemozoin. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஸ்போரோசைட்டில் ஆரம்பித்து மீரோசாய்ட்டுக்கு வந்து ட்ரோப்போசைட்டாக மாறி இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, சிக்னட் ரிங் செல் ஷேப் செல் ஸ்டேஜில் இருக்கா. அங்கிருந்து திருப்பி என்னவா மாறுது, மீரோசைட்டுக்கு தான் மாறுது. மீரோசைட்டாக மாறி அது வெளியே வர பார்க்குது. எங்கிருந்து வெளியே வர பார்க்குது? எஸ், இட் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் ஆர்பிசி. ஏன்னா ஆர்பிசிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அடுத்த ஆர்பிசி அஃபெக்ட் பண்ண முடியும், இன்ஃபெக்ட் பண்ண முடியும். அதனால் அது வெளியே வந்துடும். வெளியே வரும்போது கூடவே என்ன வருது, ஹீமோசாயினுங்கிற டாக்ஸினும் வெளியே வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மலேரியா வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் சிம்டம் ஷிவரிங் ஃபீவரில் எப்போ வரும், இந்த ஹீமோசாயின் ரிலீஸ் ஆகும்போது தான் வரும். ஓகே, இந்த ஹீமோசாயின் எப்போ ரிலீஸ் ஆகுது, இவ்வளோ ஈவன் நடக்கணும். அதனால தான் மலேரியா டெட்லியாக இருக்குது. ஏன்னா ஹீமோசோயினில் நமக்கு சிம்டமே தெரியுது. அது வரைக்கும் என்ன ஆகுது, இந்த பிளாஸ்மோடியம் பயங்கர மாசாக ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு, வேறு லெவலுக்கு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, ஓகே பிளாஸ்மோடியம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அடுத்த பேஸு கொண்டு போகக்குள்ள அந்த கண்டிஷன் கிரிட்டிக்கலாக மாறக்கும் சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ கமிங் பேக் டு தி திங், அப்போ சிக்னட் ரிங் ஷேப் செல் இருக்குது. அங்கேருந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன, ஆர்பிசியில் இருக்குடா. ஆர்பிசின்னு ரிலீஸ் ஆகும்போது எப்படி ரிலீஸ் ஆகுது, மீரோசாய்டும் ரிலீஸ் ஆகுது, ஹீமோசின் ரிலீஸ் ஆகுது. அதோட கிளாசிக்கல் சிம்டம் ஃபஸ்ட்டு வந்துடுது. இப்போ ரிலீஸ் ஆகுதா, இப்போ இந்த மீரோசைட் என்ன பண்ணுன்னா ரெண்டாக மாறும். ஒன்று வந்து மைக்ரோகேமெட்டோசைட், இன்னொன்று வந்து மேக்ரோகேமெட்டோசைட். ஒன்று வந்து மைக்ரோகேமெட்டோசைட், இன்னொன்று வந்து மேக்ரோகேமெட்டோசைட். இந்த மைக்ரோகேமெட்டோசைட்டும் மேக்ரோகேமெட்டோசைட்டும் என்ன ஆகுது, ஹியூமன் அப்படியே நிற்கிது. இதோட சைக்கிள் அங்கே முடிஞ்சிருது, ஹியூமனுக்கு ரெஸ்ட்டு. அப்போ இதில் எங்கே நடந்திருக்கு, ஹியூமன்ஸும் நடந்திருக்கு. அப்போ ஹியூமன் வந்து ஒரு ஹோஸ்ட்டுங்கிறது இதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹியூமன் ஹாஸ்டில் இது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இனி அடுத்து இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த ஹியூமன் ஹாஸ்டில் வந்து எந்த ஃபேஸில் மாட்டி நின்றுருக்கு, மைக்ரோகேமெட்டோசைட்டும் மேக்ரோகேமெட்டோசைட்டும் அந்த இடத்துல அப்படியே அழகாக நிற்கிது. இப்போ யார் வருவா, வெரி குட், ஃபீமேல் ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோ வரும். வந்து என்ன பண்ணும், அந்த பிளட்டை சக் பண்ணி எடுக்கும்போது உள்ளே யார் போகிறா, எஸ் மைக்ரோகேமெட்டோசைட்டும் மேக்ரோகேமெட்டோசைட்டும் உள்ளே போகுது. அது உள்ளே போய் என்ன ஆகுது, ப்ராப்பர் மேல் கேமெட்டா ஃபீமேல் கேமெட்டா மாறுது. ரெண்டு மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது. அப்போ கேமெட் இருக்கும்போது என்ன ஆகும், ஃபர்டிலைஸ் ஆகி ஊக்கினேட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. கிளியர்? இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா பாருங்கடா, மேல் கேமெட் இருக்குது, ஃபீமேல் கேமெட் இருக்குது. அந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் இப்போ ஃபீமேல் ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோக்குள்ளே போகுது. அது நேராக என்ன பண்ணும், மஸ்கிட்டோவோட கட் வால்குள்ளே போகும்.
மஸ்கிட்டோவோட கட்டுக்குள்ளே போய் அந்த வால் கிட்ட போய் இந்த 2 கேமெட்ஸும் ஃபர்டிலைஸ் ஆயிடும். ஃபர்டிலைஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்? ஊக்கினேட்டுங்கிற ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஊக்கினேட்டுங்கிற ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ஊக்கினேட் அடுத்து என்ன பண்ணும்? ஊசைட்டாக மாறும். ஊக்கினேட் என்ன பண்ணும்? ஊசைட்டாக மாறும். ஏன்னா இதெல்லாமே டிஃப்ரென்சியேஷன் தான். ஊக்கினேட் என்ன பண்ணும்? கட் வாலில் இருக்குது. அது நேராக போய் தேவையான இடத்துல அப்படியே இம்ப்ளான்ட் ஆகி ஊசைட்டாக மாறிடும். இப்போ ஊசைட்டாக மாறிடுச்சா? இப்போ இந்த ஊசைட்டாக மாறினது கடைசியாக நமக்கு தேவையான இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எது? ஸ்போரோசாய்ட்டாக மாறிடும். ஓகே, என்னவா மாறிடுச்சு? ஸ்போரோசைட்டாக மாறிடும். அப்போ ஊக்கினேட் இருக்கு, ஊக்கினேட் ஊசைட்டாக மாறி இருக்கு, ஊசைட் அடுத்து என்னவா மாறி இருக்கு? ஸ்போரோசாய்ட்டாக மாறி இருக்கு. இந்த ஸ்போரோசைட் எங்கே இருக்கும்? இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எங்கே இருக்கணும்? எஸ், ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்ட்ஸில் இருக்கணும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி மஸ்கிட்டோ திருப்பி போய் ஒரு ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா சைக்கிள் அகெயின் போடு ரிப்பீட்டுங்கிற மாதிரி திருப்பி ஒரு ரிப்பீட் நடக்கும். புரிஞ்சுதாடா? குயிக்லி சம பண்ணிடலாமா? ஈஸியாக சம பண்ணிடலாமா? பாருங்கள் என்ன நடக்குது. ஸ்போரோசைட் வந்து ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்ட்ஸில் இருக்குது. அது ஹெல்த்தியான ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்போரோசைட்ஸ் பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகுது. பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகும்போது பிளட்டில் இருந்தால் பிரச்சனை நேராக அது எங்கே போகுது? லிவருக்கு போகுது. லிவருக்கு போய் அது நிறைய மல்டிப்ளை ஆகுது. அது பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்கிட்ஸோகானின்னு சொல்லுவோம். அந்த மல்டிப்ளிகேஷன் மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக மல்டிப்ளை ஆகி அது என்னவா மாறுது? மீரோசாய்ட்ஸாக மாறுது. இப்போ மீரோசாய்ட்ஸாக இருக்குது, டாமினேட் ஆயிடுச்சு. இனி வெளியே வரண்டான்னு சொல்லி வெளியே வந்து ஆர்பிசிக்குள்ளே ஏறுது. லிவர்லேருந்து வெளியே வந்து ஆர்பிசிக்குள்ளே ஏறுது. ஆர்பிசிக்குள்ளே ஏறி அங்கே சிக்னட் ரிங் ஷேப்டு செல்லை ஃபார்ம் பண்ணுது. எதனால்? வேக்யூல் வந்து நியூக்ளியஸை பெரிஃபெரிக்கு புஷ் பண்ணிடும். நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மோதிரமாக இருக்கும். அந்த கல் வச்ச மோதிரம் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது ஃபர்தராக டிவைட் ஆகி ஸ்கிட்ஸான்ட்டாக மாறும். ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்டெல்லாம் போவாண்டா, வில் ஜஸ்ட் கிவ் an ஐடியா. ஓகே, ஸ்கிட்ஸான்ட்டாக மாறினதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி மீரோசாய்ட்ஸ் ஹீமோசாயினை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் வரும். என்ன வரும்? நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் வரும். அந்த ஃபீவர், ஷிவரிங் எல்லாம் வரும். இந்த மீரோசைட்ஸ் என்ன பண்ணும்? திருப்பி டெவலப் ஆகி மைக்ரோகேமெட்டோசைட், மேக்ரோகேமெட்டோசைட், மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட்டாக மாறிடும். இதை வந்து ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ சக் பண்ணி எடுக்கும். பிளட்டில் சக் பண்ணும்போது 2 அழகாக உள்ளே போயிடும். உள்ளே போய் ப்ராப்பராக மெச்சூர் ஆகி ஊக்கினேட்டுங்கிற ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ஊக்கினேட் என்ன பண்ணும்? ஊசைட்டாக மாறும். இந்த ஊசைட் ஸ்போரோசைட்டாக மாறி மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்ட்ஸில் போய் அழகாக உட்காந்துரும். ஓகே, திஸ் இஸ் த ஜென்ரல் ப்ராசஸ் அண்ட் ஐ மேட் அ ஸ்மால் நோட் ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா அபவுட் மலேரியா. இப்போ கொடுத்துருக்க டயக்ராம் ஒன்ஸ் டீகோட் பண்ணிட்டு நம்ம அந்த டாம் அண்ட் ஜெரிக்குள்ளே போயிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Okay, parasites. Okay, when the mosquito bites another human, sporozoites are injected with bite. பார்த்தாச்சு, ஈஸி. நெக்ஸ்ட், parasites reach the liver through blood. அதே தான், அந்த ஸ்போரோசைட் என்ன ஆகுது? பிளட்டில் பிரச்சனைன்னு சொல்லி நேராக லிவருக்குள்ளே போகுது. போயிடுச்சா? அடுத்து நடக்குது, parasite reproduces asexually in liver cells, bursting the cells and releasing into the blood. லிவருக்குள்ளே இருந்து நல்லா வளர்ந்து போதும்னு சொல்லி அந்த லிவர் செல்லை விட்டு வெடித்து வெளியே வந்துடுது. அதனால தான் லிவர் டேமேஜ் ரொம்ப காமன்டா. இந்த மலேரியா கண்டிஷனில் லிவர் டேமேஜ் ரொம்ப ரொம்ப காமன். அப்படி வெளியே வந்துடுதா? வெளியே வந்து நேரம் என்ன பண்ணுது? parasite reproduce asexually in red blood cells, bursting the red blood cells and causing cycles of fever and other symptoms. அதே தான், ஹீமோசைன் ரிலீஸ் ஆகுதுங்கிறத இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரியா? ஹீமோசைன் ரிலீஸ் ஆகிறனால என்ன ஆகுது? நமக்கு அந்த ஃபீவர், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உள்ள வருது. ரிலீஸ்டு பேரசைட்ஸ் இன்ஃபெக்ட் நியூ ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசி விட்டு வெளியே வந்து புது ஆர்பிசி, ஹெல்த்தி ஆர்பிசி திருப்பி எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கொல்றத மெயின், சாப்பிட்டே இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணுங்கிறனால அது அப்படி என்ன பண்ணும்? வெளியே வந்து இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுது? அது வந்து பாருங்கள், மேல் ஃபீமேலாக மாறுது. ஓகே, மேக்ரோகேமெட்டோசைட் மைக்ரோகேமெட்டோசைட்டாக மாறுது. மாறினக்கப்புறம் என்ன பண்ணுது? இது வரைக்கும் ஹியூமன் ஹோஸ்ட்டில் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் டெவலப் பண்ண முடியல, அதை ஆக்டிவேட் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் ஹியூமன் ஹோஸ்ட் இருக்குது. இதுலேயே நம்ம பாதி முடிஞ்சிருக்கும். லைஃப் ஓரளவுக்கு பார்க்காம இருந்திருந்தா பெரிய டேமேஜ் வந்திருக்கும். இப்போ என்ன ஆகுது? மஸ்கிட்டோ வந்து இது எடுக்கும். இதை எடுக்கும்போது பார்த்தீங்களா, அடுத்து என்ன இருக்குது? கேமெட்டோசைட்டை எடுக்கும்போது ஃபீமேல் மஸ்கிட்டோ டேக்ஸ் அப் த கேமெட்டோசைட் வித் பிளட் மீட்.
correct. எடுக்கும்போது என்ன ஆகும்? fertilization and development takes place in the mosquito. Fertilization and development takes place in the mosquito's gut. We have mentioned already, mosquito gutல அது நடக்கும்போது என்னவா மாறும்? அது அது இங்கே கொடுக்குற டயக்ராமில் என்ன வரும்? ஊக்கினேட் வரும், ஊசைட்டாக மாறும், அப்புறம் ஸ்போரோசைட்டாக மாறி சலைவரி கிளாண்டில் போய் இருக்கும். அப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப், மெச்சூர் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆர் பிராக்கெட்டில் ஸ்போரோசாய்ட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த கட் அண்ட் மைக்ரேட் இன் டு த மஸ்கிட்டோ சலைவரி கிளாண்ட். எதுக்கு அங்கே போகுது? அங்கே போனால் மட்டும்தான் இன்னொரு ஹெல்த்தி ஹியூமனை அஃபெக்ட் பண்ணும்போது ஈஸியாக டிரான்ஸ்மிட்டாக இது கொள்ள முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். இஸ் தட் கிளியர் கைஸ்? எனிபடி, எனி டவுட்? குவிக்லி கேன் ஆஸ்க் மீ. ஃபைன். பை த டைம் டெல் மீ த டயக்ராம். டாம் அண்ட் ஜெர்ரி யாரை மீன் பண்ணுறாங்க? ஜெரி யாரு? ஜெரி பிளாஸ்மோடியம், கரெக்டாக. அந்த டாக் யாரை கொடுக்குறாங்க? டாக்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ பேர் கிளாஸ் கவனிச்சிங்கன்னு பார்த்துருவோம். சொல்லுங்கள், டாக் இந்த இடத்துல யாரை மீன் பண்ணுறாங்க? எஸ் எஸ் எஸ், பிளாஸ்மோடியம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஜெரின்னு தெரிஞ்சிருச்சு, மஸ்கிட்டோ டாம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல டாக் யாரு? வாட் இஸ் ஆன்சர்? வெரி குட், நத்திங் பட் ஹியூமன். ஓகே, ஹியூமன் தான் இங்கே டாகாக ஆக்ட் ஆகுது. இங்கே பாருங்கடா, இந்த 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 மீன் பாருங்க, ஆக்சுவலி நமக்கு மலேரியா கொடுக்குறது யாரு? பிளாஸ்மோடியம். ஆனால் யார் மூலமாக வருது? மஸ்கிட்டோ மூலமாக வருது. ஓகேவா? சரியா? ஸோ மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? மஸ்கிட்டோ அந்த பிளாஸ்மோடியமை எடுத்து நமக்கு கொண்டு கொடுக்குது. அதுதான் இந்த ரெப்ரசன்டேஷன். இஸ் த கிளியர்? ஆல் குட் கைஸ்? ஃபைன். ஸோ வி ஹவ் சீன் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். வில் மேக் இட் லிட்டில் மோர் கிளியர் இன் ஆர் அப்கமிங் கிளாஸஸ். இதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணுண்டா. ஃபார் சே, சில ஸ்டேஜஸ் இருக்குது. எரித்ரோசைட்டிக் சைக்கிள்ஸ் இருக்குது, எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள்ஸ் இருக்குது. அப்புறம் இது நான் சொன்ன நிறைய மல்டிப்ளை ஆகும். அதுக்கு சில டேர்ம்ஸ் இருக்குது. அது எல்லாமே டீட்டெயில்டாக அழகாக வில் எக்ஸ்பிளைன். அதை அப்படியே படிச்சுட்டு 2 டைம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் முடிஞ்சு. அவ்வளோதான், இது விஷயமே இல்லை. ஓகே, ரம்யா, மஸ்கிட்டோ இஸ் வாட்? Mosquito is storm here. Okay, human the dog. சரியாடா? ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, எஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன். ஓகே, ஸோ இது சொல்லும்போது ஒரு டயலாக் டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. என்ன டயலாக்னா, அந்த விஜய் படத்தில் விஜய் எங்கள் அம்மா ஜெயிகள் சொல்லுவாங்க, சாமி கும்பிட்டா நமக்கு நல்லது, குளிச்சா உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்களே, போய் குளிடான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். என்னன்னா, ஹைஜீன் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்ரா ஹியூமன் லைஃப்பில். இப்போ கூட வாட் ஐ ஃபீல் இஸ், நம்ம ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகிட்டமே தவிர பெருசாக நம்ம அந்த ஹைஜீன் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. பழைய காலத்தில் பாருங்கள், வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க, லெக் வாஷ் பண்ணுவாங்க, நிறைய அது மேண்டேட்ரியான கஷ்டம். இப்போ அதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. குயிக்காக நேராக வீட்டுக்கு போய் அப்படியே உட்காந்து 2 நிமிஷம் உட்காந்து ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பார்த்து, ரீல்ஸ் எல்லாம் பார்த்து, ஓகே என்ன அப்டேட்லாம் பார்த்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட போகும்போது கை கழுவணும். சில பேர் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு ஹைஜீனுங்கிற கான்செப்ட் போயிடுச்சு. அந்த ஹைஜீன் கான்செப்ட் இல்லைன்னா நம்மளால் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. ஹைஜீன் ரொம்ப 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 முக்கியமான பார்ட். ப்ராப்பர் வாஷிங், ப்ராப்பர் பாத்திங், சோப் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சுற்றி நிறைய பேத்தன்ஸ் அப்படி தேடிட்டு இருக்கு, எப்படா கொள்ளலான்னு. அதை நம்ம மாற்றணும்னா we have to follow hygienic practices. We'll see that. இதுவுமே நான் சொல்லடா, WHO சொல்லுது. ஓகே, so see it. Hygiene is a set of practices performed to conserve good health according to WHO. அப்போ ஹைஜீன்ங்கிறது என்ன? ரெஃபர்ஸ் டு அ கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தட் ஹெல்ப் டு மெயின்டைன் ஹெல்த் அண்ட் ப்ரிவெண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் ஸோ மேக் ஷுர் whenever you eat something or before touching your face or putting into your nose or mouth, make sure you are cleaning your hands properly. Cleaning is very very important. Clear? Okay, yes Kale, fine. Okay, it is good. Okay, nice. Next we'll see. Okay, so immunology பார்த்துடலாம். இம்யூனாலஜி பற்றி நீங்கள் படிக்கணும்னா யூ ஹேவ் டு இமேஜின் யுவர் பாடி. உங்கள் பாடி ஒரு இன்சேனான ஒரு பாடி. அதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுறீங்கன்னா, இமேஜின் இட் ஆஸ் ஒரு ஹைடெக் ஒரு பில்டிங் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹைடெக்கான ஒரு பில்டிங், நல்ல அட்வான்ஸான பில்டிங். அப்போ அந்த பில்டிங்கில் என்னெல்லாம் இருக்கும்? செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கணும், வெப்பன்ஸ் இருக்கணும், அலார்ம்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்கணுமா? அந்த மாதிரி நம்ம பாடி சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்? எவனாவது உள்ளே வந்து அவனை கண்டுபிடிக்கணும், அவனை கொல்லணும், எவனையும் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக இருக்க சிஸ்டம்ஸ் தான் இந்த எல்லாமே. இப்போ இதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸுக்கும் இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறோம்? இம்யூன் சிஸ்டம் சொல்கிறோம். அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் இருக்கிறனால தான் நமக்கு நிறைய டிசீசஸ் ஆர் கண்டிஷன்ஸ் வராமல் இருக்குது. அது ஏன்னு பார்த்துடலாமா? எஸ்,
So immunology is a study of immune system. The system protects an individual from various infective agents. Everybody knows it. It refers to all the mechanisms used by the body for protection from environmental agents that are foreign to the body. இப்போ நம்ம பாடிக்கு நிறைய ஆர்கனிசம்ஸ் ஃபாரினாக இருக்கும். ஒரு பேத்தஜனாக இருக்கலாம், ஒரு ஆன்டிஜனாக இருக்கலாம். எல்லாமே என்னென்னா நம்ம பாடிக்கு வந்து தெரியாதவங்க. அப்போ அவங்க உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி என்ன பண்ணும், ஓகே சம்திங் இஸ் ராங், ஒரு டேஞ்சர் வந்துருச்சுன்னு சொல்லி அலர்ட் ஆயிரும். சிஸ்டம் அலர்ட் பண்ணி அதை கொல்றதுக்கு எல்லா மெக்கானிசமும் ஆரம்பிச்சிடும். அப்போ அதெல்லாம் எதனால் பாசிபிள்? இம்யூன் சிஸ்டம்னால தான் பாசிபிள். ஓகேவா? அது எப்படிங்கிறது டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துடலாம். சரியா? பாருங்கள். அப்போ இம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் we are going to learn it into two types primarily. ஒன்று வந்து innate immunity, இன்னொன்று வந்து adaptive immunity. innate immunityனா என்ன அர்த்தம்? பை பர்த்தில் வரக்கூடிய இம்யூனிட்டி தான் innate immunity. innate immunity என்ன அர்த்தம்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை பர்த், பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய இம்யூனிட்டி என்ன சொல்கிறோம்? பை பர்த் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஓகே. அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு இன்னொரு பேர் தான் அக்வயர்ட் இம்யூனிட்டி. நான் அந்த இன்ஃபெக்ஷனை வாங்கி என் பாடியை ரெடி பண்ணுறேன். சில பேர் சொல்லுவாங்களே சைக்கிள் ஓட்டும்போது உளுந்து தான் ஆகணும், உளுந்து தான் சைக்கிள் படிக்கணும்னு சொல்கிற மாதிரி சில இம்யூனிட்டி எப்படி வரும்? அந்த நோய்க்கு நம்ம போய் அந்த நோய் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் ரெஜிஸ்டர் ஆகி அதை வந்து கம்பேட் பண்ணும், அதை வந்து ஃபைட் பண்ணுறதை என்ன சொல்கிறோம்? அடாப்டிவ் ஆர் அக்வயர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ரெண்டு டைப், ஒன்று வந்து இன்னேட், இன்னொன்று அக்வேர். இன்னேட் என்ன அர்த்தம்? பை பர்த். அக்வேர் என்ன அர்த்தம்? நம்ம வந்து அக்வேர் பண்ணுறோம், என்வைரன்மெண்ட்டுக்கு போய் நான் அதை வாங்கிக்கிறேன், அதை வாங்கி என் பாடி ரெடி பண்ணுறது தான் அக்வயர்ட் இம்யூனிட்டி. கிளியர்? அப்போ இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டி ரெண்டாக பிரிக்கிறோம்டா. ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். அந்த நேச்சுரலில் ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று ஆக்டிவ், பேசிவ். அது ஆர்டிஃபிஷியல் அதே மாதிரி ஆக்டிவ், பேசிவ். ஸோ நான் ஈஸியாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா சார் ஆக்டிவ்ங்கிறீங்க, பேசிவ்ங்கிறீங்க, நேச்சுரலுங்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல்ங்கிறீங்க. ஈஸியாக பார்த்துடலாமா? நேச்சுரலாக நமக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், நம்ம என்ன சொல்கிறோம்? நேச்சுரல் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் மோஸ்ட்டாக இதை பேஸ் பண்ணி வேக்சின்ஸு அதுக்கான ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வருது. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்ம வந்து ஆக்டிவையும் பேசிவையும் படிக்கணும். அப்போ இந்த நேச்சுரல் கீழே என்ன இருக்குது? ஆக்டிவ் இருக்குது, பேசிவ் இருக்குது. அப்போ ஆக்டிவ் பார்த்துடலாமா? ஆக்டிவ் இஸ் நத்திங் பட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஆக்டிவ் பொறுத்த வரைக்குமே நம்ம பாடியில், ஹியூமன் பாடியில் ஆன்டிபாடிஸ் உருவாகும். ஆன்டிபாடிஸ் present at human, you call it as active. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்டிபாடிஸை உருவாக்குறோம். ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஹியூமன் பாடியில் ஆன்டிபாடிஸை உருவாக்குறோம். எப்படி உருவாக்க முடியும்? Imagine one of my friend, he is suffering from some malaria or some other conditions or some, we'll go for basic conditions, cough, cold, fever இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? நண்பன் முக்கியன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அவங்க கூடயே இருக்கேன், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். தேர் ஆர் ஹை சான்சஸ் எனக்கு அந்த கண்டிஷன் வரலாம், எனக்கு அந்த கஃப் கோல்டு வரலாம். அப்போ அது வரும்போது அந்த கஃப் கோல்டு வந்து என் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி என் பாடியில் ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் ஆகும். அதுதான் ஆக்டிவ். ஓகே, ஆக்டிவ்னா என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஆன்டிபாடிஸ் present at host. என் பாடி என்ன பண்ணும்? ஆன்டிபாடிஸை உருவாக்கி என் பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், உருவாயிருக்கும். ப்ரிசைஸ் சொல்லணும்னா உருவாயிருக்குன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அப்போ ஒரு கண்டிஷனை நான் வாங்கி அந்த கண்டிஷனுக்காக என் பாடியில் ஆன்டிபாடிஸ் உருவாகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்டிவ்னு சொல்கிறோம். பேசிவ்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ என்னால் ஆன்டிபாடிஸே என் பாடியில் உருவாக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன்? ஆன்டிபாடிஸையே பாடிக்கு அனுப்பிடுறேன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பேசிவ்னு சொல்கிறோம். பேசிவ்ல என்ன பண்ணுறோம்? ஆன்டிபாடிஸை we are sending it to, for say, இப்போ ஆக்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு காமன் கோல்டு நான் இன்ஃபெக்ஷன் வாங்குகிறேன். அது வாங்கும்போது என்னாகும்? என் பாடியில் வந்து இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட். எஸ், ஸ்டடீஸ். எஸ், குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங். எஸ், ஃபைன். அப்போ அது வந்து ஆக்டிவ். பேசிவ்னா என்ன அர்த்தம்? இப்போ பேசிவில் என்னால் என்னோட ஆன்டிபாடிஸை ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஆன்டிபாடிஸை டேட்டா அனுப்பிடுறேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நமக்கு கொலஸ்ட்ரம் ப்ரெசண்டா. கொலஸ்ட்ரம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? கொலஸ்ட்ரம்ங்கிறது ஒன்றும் இல்லைடா, ஃபர்ஸ்ட் மில்க்குன்னு சொல்லுவோம்.
மதர் வந்து ஃபீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்க் தான் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். அந்த கொலஸ்ட்ரமில் என்ன இருக்கும்? ஐஜிஏங்கிற ஆன்டிபாடி இருக்கும். அப்போ குழந்தைக்கு டைரெக்டாக என்ன போகுது? ஆன்டிபாடி உள்ளே போயிடுது. கரெக்டாக? அப்போ ஆன்டிபாடி தான் உள்ளே போகுதே தவிர இந்த மில்க் உள்ளே போய் அது ப்ராப்ளம்னு நினச்சலாம் ஆன்டிபாடி உருவாக்கலை. அந்த மில்கில் ஆன்டிபாடி அழகாக அப்படி உள்ளே போயிடுது. ஓகே, அண்ட் தேர் ஆர் ஆல்சோ ஃபியூ ஆன்டிபாடிஸ் தட் கேன் கிராஸ் பிளசென்டா. ஐஜிஜின்னு சொல்லுவோம். ஐஜிஜிங்கிற ஆன்டிபாடி என்ன பண்ணும்? பிளசென்டா வழியாக கிராஸ் பண்ணி நேராக அந்த பேபிக்குள்ளே ஏறிடும். அப்போ ஆக்டிவில் என்ன பார்த்தோம்? என் பாடி இன்ஃபெக்ஷன் வரனால ஆன்டிபாடியை உருவாக்குது. பாசிவில் என்ன பார்த்தோம்? ஆன்டிபாடி டேரெக்டாக நான் ரிசீவ் பண்ணுறேன். ரிசீவிங் த ஆன்டிபாடி தான் இட் வில் கம் அண்டர் வாட்? இட் வில் கம் அண்டர் பாசிவ். இதில் வந்துடும். ஓகே, receiving antibody. Is that clear, guys? ஓகே, ஸோ ஆக்டிவ்னா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. என்ன இருக்கணும் ஆக்டிவ்னா? ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் உருவாகும். பாசிவ்னா என்ன அர்த்தம்? ஆன்டிபாடிஸே வாங்குகிறோன்னு அர்த்தம். சரியா? இஸ் அ கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் சொல்கிற வேக்சின் பேஸ் பண்ணி. அப்போ அதில் ஆக்டிவ். அப்போ திருப்பி வர ஆக்டிவ்னா என்ன படித்தோம்? ஆன்டிபாடிஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆகணும். அப்போ இங்கே நடக்குது? இம்யூனைசேஷனுங்கிற கான்செப்ட் வழியாக நடக்குது. இம்யூனைசேஷன் ஒன்றும் இல்லைடா, வேக்சினேஷனை தான் இம்யூனைசேஷன் சொல்கிறாங்க. அப்போ வேக்சின் நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில் என்ன ஜென்ரேட் ஆகும்? ஆன்டிபாடி ஜென்ரேட் ஆகும். அப்போ வேக்சினில் என்ன கொடுக்குறோம்? அந்த இன்ஃபெக்ஷனை தான் சப்டலாக கொடுக்குறோம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது? அது வந்து நம்மளை கொல்ல முடியாது, ஆனால் அது நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி வேக்சினில் கொடுக்குறோம். கொடுக்கும்போது நம்ம வேக்சின் என்ன பண்ணுது? அந்த இன்ஃபெக்ஷனை எடுத்து நம்ம பாடியில் ஆன்டிபாடி உருவாக்குது. அகெயின்ஸ்ட் கம்மிங் அண்டர் ஆக்டிவ். Is that clear? And next one is nothing but passive. அப்போ பாசிவ்னா என்ன அர்த்தம்? ஆன்டிபாடியவே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு அர்த்தம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன்டி ஸ்னேக் வெனம். இப்போ நான் ஏன் சார் வேக்சின் கொடுக்கணும்? என் பாடியில் ஒரு இன்ஃபெக்ஷன் நான் எடுத்து ஏன் சார் நான் என் பாடியை கஷ்டப்படுத்தணும்? நீ இப்போ கஷ்டப்படுத்தலாம் என்ன ஆகுனா, நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக அந்த வைரஸ் வரும்போது நம்ம பாடி உருவாக்கி வைக்காது. உருவாக்குற டைமில் மேபி இறந்து போகலாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க? அதே இன்ஃபெக்ஷனை நம்மளை பெருசாக பாதிக்கலாத ரேஞ்சுக்கு நம்ம பாடிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம பாடி என்ன பண்ணும்? அந்த இன்ஃபெக்ஷனை வாங்கி அதை ஞாபகம் வச்சு அடுத்த டைம் அவனை மாதிரி எவனா உள்ளே வந்தால் அவுட்டு அந்த மாதிரி பண்ணிடும். அதுதான் இந்த ஆக்டிவ். பாசிவ்னா என்ன? பாசிவ் டேரெக்டாக ஆன்டிபாடி கொடுக்குறோம். அது எப்படி சார் கொடுப்போம்? என்ன எதுக்கு அந்த கண்டிஷன் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பாம்பு உங்களுக்கு கடிக்குது. பாம்பு கடிக்கும்போது ஓகே சார் நான் வந்து வேக்சின் கொடுக்குறேன், பொறுமையாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து என் பாடியில் இம்யூன் செல்ஸை டெவலப் பண்ணி அதை ஞாபகம் வச்சு கொல்றக்குள்ளே நான் செத்துருவேன். நான் என்ன எடுத்துக்க வேண்டாம், வேறு எடுத்துப்போம். ஓகே, இஃப் சம்மன் இஸ் கெட்டிங் ஸ்டிங் பை a snake they'll die. if I am giving for what? ஆக்டிவ் போனால் அப்படி தான் ஆகும். ஏன்னா ஆக்டிவ் என்ன பண்ணும்? நம்ம பாடியில் ஜென்ரேட் பண்ணும், டைம் எடுக்கும். பாசிவ் அப்படி இல்லை, நம்ம ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸை அனுப்புகிறோம். என்ன பண்ணுறோம்? ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸை பாடிக்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ தேட் ஆல்சோ யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, அப்போ ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ் தான் என்ன பண்ணுறோம்? வி ஆர் சென்டிங் இட் ஆஸ் பாசிவ். ஸோ இம்யூனிட்டியை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இன்னேட், இன்னொன்று அடாப்டிவ். இன்னேட் பை பர்த், அடாப்டிவ்னா அக்வயர்ட். அந்த அடாப்டிவை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று வந்து என்னதுடா? ஆர்டிஃபிஷியல். நேச்சுரலாக என்ன சொன்னேன்? நம்ம நேச்சுரலாக எடுக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஒன்று ஆக்டிவ், ஒன்று பாசிவ். ஒன்று ஆக்டிவ்னா என்ன? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவனோட கோல்டையும் கஃபையும் நான் எடுத்துக்கிறேன், அதனால் என் பாடியில் ஆன்டிபாடி உருவாகுது. அது வந்து நேச்சுரல் ஆக்டிவில் வந்துடும். நேச்சுரல் பாசிவில் என்ன வரும்? எனக்கு டைரெக்டாக ஆன்டிபாடி என் பாடிக்குள்ளே வந்துடுது. எப்படி? கொலஸ்ட்ரம் வழியாக வருது அண்ட் பிளசென்டாவை கிராஸ் பண்ணி வருது. அப்படியே ஆர்டிஃபிஷியல் பக்கம் போனீங்கன்னா ஆர்டிஃபிஷியல்னாலே வேக்சின் பேஸ் பண்ணி. இப்போ ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல்னா வேக்சின் மூலமாக, வேக்சின்ங்கிறது என்னது? ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அது மூலமாக அந்த பேத்தஜன் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வீக்கெண்ட் ஃபார்மில் அனுப்புகிறேன். அப்போ அது மூலமாக என்ன ஆகுது? எனக்கு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகுது. அது ஆக்டிவில் வரும். பாசிவில் என்ன வரும்? நான் ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ், ஆல்ரெடி ஃபார்மாக இருக்க ஆன்டிபாடிஸை பாடிக்குள்ள அனுப்புறேன். இவ்வளோ தான் இம்யூனிட்டி. பேசிக்காக இருக்கிற ரெண்டு டைப்பை பிரித்தோம், அந்த ரெண்டு 4 பிரித்தோம், 4 8 பிரித்தோம், வேலை முடிச்சு. இஸ் இட் கிளியர்? எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்ஸ்? ஓகே, குட். இதே வைப்பில் இன்னும் ஃபியூ மினிட்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ், இது எல்லாமே ஹார்பர் பண்ணக்கூடிய இடம் தான் லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ். பாருங்கள், த ஆர்கன்ஸ் இன்வால்வ்ட் இன் த ஒரிஜின், மெச்சுரேஷன் அண்ட் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் ஆர் கால்ட் லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ். மெச்சுரேஷன்னா என்ன? ப்ரோலிஃபரேஷன்னா என்ன? வாட் யூ மீன் பை தட்? அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கா,
அந்த செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரைனிங்கை அண்டர்கோ பண்ணி மெச்சூர் ஆகி டெவலப் ஆகி மல்டிப்ளை ஆகணும். என்கிட்ட ஒரு சோல்ஜர் இருக்குது, அந்த சோல்ஜர் நான் ட்ரைனிங்க்கு அனுப்புகிறேன், நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த சோல்ஜர் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி நிறைய சோல்ஜர்ஸை உருவாக்குறேன். அப்படி உருவாக்கும் போது என் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது யார் பண்ணுறா? லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் தான் பண்ணுது. அப்போ இங்கே நம்ம இம்யூன் செல்ஸை ட்ரெயின் பண்ணி வளர்த்தி ஆளாக்கி எல்லாம் பண்ணுறது யார்? லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தியர் ஃபங்க்ஷன்ஸ் தே ஆர் கிளாசிஃபைடு இன்டு பிரைமரி ஆர் சென்ட்ரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி ஆர் பெரிஃபெரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். இதை நான் ஈஸியாக சொல்லித்தரேன் அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். இப்போ இது ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று வந்து செகண்டரி. பிரைமரினா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இட் இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ் இன் த ஒரிஜின் அண்ட் மெச்சுரேஷன். just quickly write it. பிரைமரினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு செல்லோட உருவாகிற இடமும் அது மெச்சூர் ஆகிற இடமும். பிரைமரி என்ன இருக்குது? அது உருவாகிற இடமும் மெச்சூர் ஆகிற இடமும் பிரைமரியில் வந்துடும். அது இப்போ யார் எக்ஸாம்பிள் இருக்கா நமக்கு? ஒன்று வந்து தைமஸ், இன்னொன்று போன் மேரோ. நிறைய இருக்குடா, புர்சா ஃபேப்ரிகஸ் நிறைய இருக்குது, பட் வில் ஜஸ்ட் ஹேவ் அ ஷார்ட் கண்டென்ட் இயர். ஓகே, ஒன்று தைமஸ், இன்னொன்று போன் மேரோ. இது வந்து பிரைமரி. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு தேவையான செல்ஸ் உருவாகிறதும் அது மெச்சூர் ஆகிறதும் எங்கே? பிரைமரி லிம்ஃபாய்டு. அப்போ செகண்டரி லிம்ஃபாய்டுக்கு தேவை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் என்ன பண்ணும்? இப்போ உருவாகி டெவலப் ஆன இந்த இம்யூன் செல்ஸை ட்ரெயின் பண்ணணும். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் ஆன்டிஜென்ஸை ட்ராப் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஃபார்சேல் லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது, டான்சில்ஸ் இருக்குது, பேயர்ஸ் ஆஃப் பேச்சஸ் இருக்குது. இதில் என்ன ஆகும்? நேராக இந்த ஆன்டிஜனை ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஆன்டிஜன் இருக்கிற இடத்துக்கே நம்ம சோல்ஜர் அனுப்பி விட்ருவோம். சோல்ஜர் அங்கே உள்ளே போய், யார் இந்த சோல்ஜர்? இங்கே ஒரிஜின் அண்ட் மெச்சூரான செல்ஸ். அது நேராக அங்கே போய் அது கூட ஃபைட் பண்ணும். ஒரு போர்க்களத்தை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஓகே, அந்த கம்பேட் நேச்சர், அந்த ஃபைட்டிங் நேச்சர், எப்படி சண்டை போடலாம், எப்படி ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாங்கிற அந்த நேச்சர், அந்த ஏரியாவை கொடுக்குறது யார்? செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். யாரெல்லாம் இருக்காங்க அதில்? லிம்ஃப் நோட்ஸ் இருக்காங்க, ஸ்ப்ளீன் இருக்காங்க, பேயர்ஸ் பேச்சஸ் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டான்சில்ஸ். அந்த மாதிரி வி ஹேவ் திங்ஸ். ஓகே, இஸ் அ கிளியர்? ஸோ பிரைமரி புரிஞ்சிருச்சு, செகண்டரி புரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீல் சி செல்ஸ். நிறைய டைப்ஸ் இருக்குடா. செல்லை வந்து பிரைமரி எல்லா செல்லும் உருவாகிற இடம், எல்லா செல்லும் உருவாகிற இடம் வந்து ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல். இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் நமக்கு தேவையான செல்ஸ் எல்லாம் உருவாகுது. என்ன உருவாகுது? ஒன்று லிம்ஃபாய்டு லீனியேஜ்னு சொல்லுவோம், இன்னொன்று மைலாய்டு லீனியேஜ்னு சொல்லுவோம். அதாவது லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிடேட்டருங்கிற ப்ரிகசர் செல் மூலமாக உருவாகிறது எல்லாமே லிம்ஃபாய்டு லீனியேஜ். அப்போ இந்த லிம்ஃபாய்டு ப்ரோஜென்டர்னு ஒன்றும் இல்லைடா, ஒரு ப்ரிகசர் செல். அப்படின்னா அதோட முன்னாடி ஸ்டேஜ். இப்போ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகணுன்னா உங்கள் முன்னாடி ஸ்டேஜ் என்னவாக இருக்கும்? 12th இருக்கும். அந்த மாதிரி 12th இருக்கக்கூடிய ப்ரிகசர் செல் தான் இந்த லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிட்டர். இது வந்து என்ன பண்ணும்? அடுத்தடுத்த செல்ஸை உருவாக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே லிம்ஃபாய்டு லீனியேஜ். அடுத்தது மைலாய்டு ப்ரோஜெனிட்டர். அங்கிருந்து உருவாகிறதுல என்ன சொல்லுவோம்? மைலாய்டு லீனியேஜ்னு சொல்லுவோம். இஸ் அ கிளியர்? ஃபைன். அப்போ லிம்ஃபாய்டு லீனியேஜ்க்கு என்னெல்லாம் வருது? பி செல் வருது. அந்த பி செல் கீழே தான் மெமரி செல், பிளாஸ்மா செல். பி செல் நமக்கு தெரியும், ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற செல் தான் பி செல். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் எனி காஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். பி செல்ங்கிறது என்னடா? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற செல் தான் பி செல்னு சொல்கிறோம். அப்போ இந்த பி செல்ல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று மெமரி செல், இன்னொன்று பிளாஸ்மா செல். ஒன்று மெமரி செல், இன்னொன்று பிளாஸ்மா செல். மெமரி செல்னா என்ன? நீ என்ன அடிஸ்டியில் அடுத்த டைம் வாடா உன்னை வெட்டுறாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கும், அதுதான் மெமரி செல். இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் டைம் இஃப் தி இன்ஃபெக்ஷன் இஸ் ரிப்பீட்டட், வாட் ஹேப்பன்ஸ்? இது ஆக்டிவேட் ஆகி ஞாபகம் வச்சுக்கும், நீ தான்டா அன்றைக்கி வந்த வாடா இன்னைக்கு ஒன்று கொள்றனான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறதா மெமரி செல். இன்னொன்று என்னது? பிளாஸ்மா செல். பிளாஸ்மா செல்னா என்னடா? இந்த ஆன்டிபாடிஸை ரிலீஸ் பண்ணுதில்ல, அதுதான் இந்த பிளாஸ்மா செல்ஸ். Is it clear? ஒன்று வந்து மெமரி செல், இன்னொன்று பிளாஸ்மா செல். ஓகே, ஸோ தட் இஸ் சார்ட்டட். அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஒன்றும் இல்லை, வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸை வந்து தேடி தேடி கொள்வது தான் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். அடுத்து டி செல். டி செல் வரது மெமரி டி செல், சைட்டோடாக்சிக் டி செல், ஹெல்பர் டி செல். இப்போ மெமரி டி செல் என்ன? அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெமரி டி செல். மெமரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டோடாக்சிக் டி செல்னா என்ன? அந்த டி செல் என்ன பண்ணும்? அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை கொல்ல பார்க்கும். கத்தம், அதுதான் சைட்டோடாக்சிக் டி செல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹெல்பர் டி செல். ஹெல்பர் டி செல் என்ன பண்ணுன்னா, டி செல்லால் ஆன்டிபாடிஸை உருவாக்க முடியாது, ஆனால் பி செல்லால் பண்ண முடியும். சரி, நம்மளால தான் பண்ண முடியல, பி செல்லாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஹெல்பர் டி செல்ஸ் நேராக
எங்கே போகும்? பி செல் கிட்ட போயிட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால என்ன சொல்கிறாங்க? ஹெல்ப்பர் டி செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹெல்ப்பர் டி செல்ஸ்னு சொல்கிறாங்க. இஸ் கிளியர்? இது வந்து லிம்ஃபாய்டோட லீனேஜ். மைலோ லீனேஜ் அதே மாதிரி தான்டா. நியூட்ரோஃபில்ஸ் இருக்குது, மேஸ் செல்ஸ் இருக்குது, பேசோஃபில்ஸ் இருக்குது, இயோசினோஃபில்ஸ் இருக்குது. இந்த மேஸ் செல், பேசோஃபில், இயோசினோஃபில் இது எல்லாமே என்ன பண்ணும்? ஒரு கிரானுவல் மாதிரி ஒரு பொருளை ரிலீஸ் பண்ணி கொள்ளும். அதுதான் இது மேஜர் திங்கு. அப்புறம் மோனோசைட்டு, டென்ட்ரைட்டிங், மேக்ரோஃபேஜ் இது என்ன பண்ணும்? அப்படியே கான்சம் முழுங்கி அப்படியே சாப்பிட்டு உள்ளே எடுத்துக்கும். மோனோசைட்டாக இருக்கட்டும், மேக்ரோஃபேஜாக இருக்கட்டும், டென்ட்ரைட்டிக் செல்லாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணால் அந்த ஆர்கானிசம் வந்து உள்ளே எடுத்து கொன்று கதம் முடிச்சிருவாங்க. சரியா? இப்போ இதுதான் இதோட பேசிக்கான செல் டைப்ஸ். இஸ் கிளியர்? அண்ட் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஆல்சோ. ஆன்டிஜன் என்ன? ஆன்டிஜனோட பிரைமரி டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஆன்டிபாடி ஜெனரேட்டிங் செல்ஸ். இங்கே பாருங்கள், ஈஸியாக சொல்கிறேன். ஆன்டி இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க? ஆன்டிபாடியை மீன் பண்ணுறாங்க. ஜென்ஸ் இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க? ஜெனரேட்டிங்னு மீன் பண்ணுறாங்க. ஆன்டிபாடியை ஜெனரேட் பண்ணக்கூடிய மாலிக்யூல்ஸ் என்ன சொல்கிறோம்? ஆன்டிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஆன்டிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ சப்ஸ்டன்ஸ் தட் ட்ரிகர் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் பைண்ட் ஸ்பெசிஃபிக்லி. வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக்காக பைண்ட் ஆகும்போது தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும்? நேராக ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகும். இந்த ஆன்டிஜனுக்கு ஒரு சைட் இருக்குடா, அது பேர் எபிடோப்புன்னு சொல்லுவோம். அது பேர் என்ன சொல்லுவோம்? எபிடோப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஆன்டிபாடிக்கு ஒரு சைட் இருக்குது, அது பேரடோப்புன்னு சொல்லுவோம். ஆன்டிஜனில் இருக்கிற சைட்டு எபிடோப், ஆன்டிபாடியில் இருக்கிற சைட்டு பேரடோப். அப்போ இந்த எபிடோப்பு பேரடோப்பு ஜாயின் ஆகும்போது இது ரெண்டு ஜாயின் ஆயிரும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஒன்று வந்து எபிடோப், ஆன்டிபாடியில் இருக்கிறது என்னது? பேரடோப். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் வில் see the antibody. ஆன்டிபாடியை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு Y shaped glycoprotein produced by B cells. நம்ம B cells படித்தோம்ல, B cells என்ன யாரை ப்ரொடியூஸ் பண்ணுறான்? ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்கும்? Y ஷேப்பில் glycoproteinaceous ஸ்ட்ரக்சராக இருக்கும். நான் குயிக்காக அந்த டயக்ராம் வரைஞ்சி தரேன்டா, ஈஸியான டயக்ராம். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு Y ஷேப்பான மாலிக்யூல்டா. ஓகே, இந்த Y ஷேப்பான மாலிக்யூலில் ரெண்டு செயின் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து என்ன செயின்னா ஹெவி செயின், இது என்ன செயின்னா லைட் செயின். ஓகே, ஹெவி செயின் இருக்குது, லைட் செயின் இருக்குது. இதில் என்ன இருக்கும்? இமேஜின் திஸ் ஆஸ் டைசல்ஃபைட் பாண்ட். ஓகே, இமேஜின் திஸ் ஆஸ் டைசல்ஃபைட் பாண்ட். அப்போ என்ன இருக்கும்? இங்கே ஒரு டைசல்ஃபைட் பாண்ட், 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 இங்கே ஒரு டைசல்ஃபைட் பாண்ட். இந்த மாதிரி டைசல்ஃபைட் பாண்ட் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி டைசல்ஃபைட் பாண்ட் ஃபில் ஆகிறனால அது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டைசல்ஃபைட் லிங்கேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்க அந்த ரெட் மார்க்ஸ் எல்லாமே டைசல்ஃபைட் பாண்டை தான் மீன் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி இருக்கும். இது ஹெவி செயின் சொல்லுவாங்க. பெருசாக இருக்கிறது ஹெவி செயின், குட்டியாக இருக்கிறது லைட் செயின். இந்த இடத்துல தான் இந்த ப்ளூ நான் மார்க் பண்ணிக்க பாருங்கள். இந்த இடத்துல தான் என்ன ஆகும்? ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகும்? ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். இது வந்து என்ன ஆகும்? செல்லில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஃபார் சே இது வந்து ஒரு செல்ரா, இது வந்து ஒரு பிளாஸ்மா செல். அப்போ இந்த பிளாஸ்மா செல்லில் ஆன்டிபாடி இருக்கணும், இந்த பிளாஸ்மா செல்லில் ஆன்டிபாடி இருக்கணும். இந்த அட்டாச் ஆகிற இந்த இடம் தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இஸ் கிளியர்? ஒரு பார்ட் வந்து ஆன்டிஜனில் பைண்ட் ஆகும், இன்னொரு பார்ட் செல்லு கூட அட்டாச் இருக்கும். இதுதான் ஆன்டிபாடியோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். அது டைப்ஸ் இருக்குடா. GAMED நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறது, எப்பவுமே கேம்டு, GAMED 5 டைப் இருக்குது. GAMED, IgG நம்ம எங்கே பார்த்தோம்? IgG இப்போ தான் கிளாஸில் பார்த்தோம். இதில் பார்த்தோம். வெரி குட். பிளசண்டாவை கிராஸ் பண்ணி வர்றது IgG. அண்ட் கொலஸ்ட்ரமை கிராஸ் பண்ணி வர்றது, கொலஸ்ட்ரமில் வர்றது IgA. IgMனா என்ன? லார்ஜஸ்ட் ஆன்டிபாடி. இந்த மாதிரி நிறைய கிளப் ஆகும். இப்போ இப்படி ஒன்று இருக்கா, ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இருக்குது. அதே மாதிரி நிறைய கிளப் ஆகி பெரிய ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் ஆன்டிபாடி IgE எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நமக்கு வரக்கூடிய அலர்ஜிக் ரெஸ்பான்சஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலர்ஜிக் ரெஸ்பான்சஸ்க்கு வருதுன்னா அது IgEன்னு அர்த்தம். டிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிடா. பிளாஸ்மா செல்ஸில் அந்த B செல்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி தான் இந்த IgDன்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக்கான டைப்ஸ் வித் IgG, IgA, IgM, IgE, IgD. Is that clear? Anybody is having doubt? So antibody basic structure பார்த்தாச்சு, டைப்ஸ் இதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லுவோம். எப்படி அட்டாக் பண்ணுது, என்ன பண்ணுது, எல்லாமே டீட்டெயில்டாக அழகாக பார்ப்போம். இது ஒரு பேசிக்கான செஷனால ஐடியா மட்டும் தரேன். சரியா?
Is the one thing. And see, a wonderful meme again from my team. Having a fever and inflammation can be unpleasant, but they are signs that your body is doing its job. Fever releases white blood cells, increases metabolism, and stop certain organisms from multiplying. அப்போ காய்ச்சல் வருது நல்லதான்னு கேட்டால் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா பாடி டெம்பரேச்சர் ஏறும்போது மெட்டபாலிசம் ஃபாஸ்ட் ஆகும்போது சில ஆர்கானிசம் செத்துரும். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி குட் இண்டிகேட்டர். உங்கள் பாடியில் ஃபீவர் இருக்குன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அது ஈஸியாக தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை ஈஸியாக க்யூர் பண்ணலாம். ஸோ அட் சம்டைம்ஸ் ஃபீவர் வந்தாலும் ஜாலியாக இருக்கும். சரியாடா, என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இன் மை கிளாஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபன் ஃபீல்டாக இருக்கணும். ஃபன்னாக இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியுங்கிறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் பீன் ட்ரைனிங் ஃபார் ஆல் திஸ் இயர்ஸ் அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ ட்ரெயின்ட் ஃபார் இட். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபன்னாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். கிளியர்? இஸ் இட் ஃபைன்? ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ஐடியா. நவ் வேக்சின்ஸ் வி ஹவ் சீன். வேக்சின் என்ன சிம்பிளாக சொல்ல கேட்டுக்கோங்கடா, அந்த இன்ஃபெக்ஷனை நான் ஒரு வேறு மாதிரி ஃபார்மில் அனுப்புகிறேன். அந்த பேத்தஜன் எப்படி அனுப்புகிறேன், ஒரு வீக்கெண்டு ஃபார்மு, இல்லைனா அது வந்து என்ன சொல்லலாம், அது வந்து நான் உடச்சு. அப்போ ஃபார்சிங்க பாருங்கள், இது ஒரு ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜனுக்கு 5 கை இருக்குன்னு வைப்போம். இந்த 5 பாட்டில் நான் 2-3 பாட்டை உடைக்கிறேன். அப்போ அது வேலை ஒழுங்காக செய்யாதில்ல, அந்த மாதிரி அனுப்பிடுவேன். அது கொன்னுட்டு அனுப்பிடுவேன், அது வீக்கெண்ட் பண்ணி அனுப்பிடுவேன். இப்படி அனுப்பும்போது நம்ம பாடி என்ன பண்ணுன்னா, அதோட வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அது உயிரோடு இருக்கா செத்துருக்கான்னு பார்க்காது, வெளியே பார்க்கறதுக்கு இருக்கா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணும், இம்யூன் ரெஸ்பான்ஸை எலிசிட் பண்ண ஆரம்பிக்கும், ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் வேக்சின். பாருங்கள், வேக்சின் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி to a particular disease and resembles a disease causing microorganism. நான் அதே COVID-19ங்கிற கொடூர நோய் எனக்கு வருது, ஆனால் தற்கொலை என்ன பண்ணும், கோவிட் வைரஸை ஆர் கொரோனாங்கிற வைரஸை நான் வீக்கெண்டு ஃபார்மாக என் பாடிக்கு அனுப்பிடுவேன். அப்போ என் பாடி என்ன பண்ணும், ஓகே வந்திருக்கான்னு சொல்லி பாடியில் ரெஸ்பான்சஸ் அதிகம் பண்ணும். ஆனால் அந்த கோவிட் வைரஸில் என்ன கொல்ல முடியுமா, கொல்ல முடியாது. ஏன்னா அது வீக்கெண்டு ஃபார்மில் இருக்குது. ஆனால் என்ன ஆகும், என் பாடி ரெஸ்பான்ஸை ரெடியாக வச்சுக்கும். அடுத்த டைம் இந்த ஓஜி கொரோனா வைரஸ் உள்ளே வந்துருச்சுன்னா என் ரெஸ்பான்ஸில் ஆக்டிவேட் ஆகி அதை வந்து துண்டு துண்டாக வெட்டி கொன்றும். கரெக்டாக? ஸோ ஆஃபன் மேட் ஃப்ரம் weakened, attenuated or killed forms of the microbes, their toxins on its surface proteins. அதாவது அல்டிமேட்டான ஏம் என்ன, எனக்கு இவனை மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்கிறது என் பாடி புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது உயிரோடு இருக்கோ செத்து இருக்கோ கை இருக்கோ கால் இருக்கோ உயிர் இருக்கோ அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் சென்ட் இட் டு த பாடி, இட் வில் எலிசிட் த ரெஸ்பான்ஸ். இதுதான் வேக்சினோட பேசிக் ஐடியா. புரிஞ்சுதாடா? அடுத்து டியூமர், கேன்சரை பற்றி பேசுவோம். எப்பவுமே பாருங்கடா, ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே they have to die. that is the law, that is the nature. நம்ம சும்மா ஒரு 300 வயசு 400 வயசுக்கு உயிரோடு இருக்க முடியுமா? அடுத்த ஜென்ரேஷன் வரணும்ல. அதே மாதிரி தான் செல்ஸுக்குமே, செல்ஸ் வருது, உயிரோடு இருக்குது, வேலையை முடிக்குது, சாகணும். அது சாகாமல் நான் சாக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி நிற்கிது. அது நின்று அடுத்த வர செல்லுக்கான இடத்தையும் கொடுக்க மாட்டேங்குது. அடுத்து செல்லு போகிற நியூட்ரிஷன் அதுவே எடுத்துக்குது. அப்படியே பெருசாக போகுதுன்னா அகைன் இட் இஸ் அ ப்ராப்ளம் இன் ஆர் பாடி. அந்த கண்டிஷன் தான் கேன்சர். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய செல் வந்து அன்கண்ட்ரோல்டு க்ரோத்துக்கு போயிடும். அதை வந்து செக் பண்ண முடியல. சாகக்கூடிய செல் வாழ்ந்துகிட்டே இருக்குது, அன்கண்ட்ரோல்டு க்ரோத்துக்கு போயிட்டு அந்த செல் தான் டியூமர்னு சொல்கிறோம். அது என்னாகும், மெட்டாஸ்டாசிஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்கும். டியூமர் புரிஞ்சுதா? டியூமர் ஒன்றுடா, அந்த செல் வந்து வளர்ந்து நிற்கிது. அந்த டியூமர் செல் வந்து மெட்டாஸ்டாசிஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துருச்சுன்னா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது பேர் தான் கேன்சர். புரிஞ்சுதா? டியூமருங்கிறது வந்து அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆகிற செல்லு. அந்த செல்லுக்கு மெட்டாஸ்டாசிஸ்ங்கிற ஒரு ஃபியர்சம் ப்ராப்பர்ட்டி வரும். அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே வந்துச்சுன்னா இது அப்படியே ட்ராவல் ஆகி கேன்சராக மாறிடும். ஓகே, ஸோ வில் see it quickly. A tumor or neoplasm is a group of cells whose growth has gone unchecked. பார்க்க முடியல, வளர்ந்துட்டே போகுது. When a tumor continues to grow and invades healthy tissue, it is called cancer. அந்த டியூமர் வளர்ந்து அது அப்படியே ட்ராவல் ஆகி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா என்ன சொல்கிறோம், கேன்சர்னு சொல்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ். தே ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி ஃப்ரம் த டியூமர் அண்ட் கிவ் ரைஸ் டு செகண்டரி டியூமர். திஸ் இஸ் நோன் அஸ் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ மெட்டாஸ்டாசிஸ் புரிஞ்சிருச்சா? இவ்வளோதான் கேன்சர். ஸோ we have defined what is tumor and what is cancer. Clear? So guys, again I'm telling you, make sure you're following us. YouTubeல we are there, Instagramல இருக்கோம். Instagramல நல்ல கண்டென்ட்ஸ் வரும்டா.
Me personally, I am also going to open an account where I'll be sharing and collaborating with Xylem to put all the contents. Okay, so I'll be expecting you as one of my follower to get more enriched contents. And Facebook lume nariya post varum. WhatsApp community romba mukkiyamda. Make sure joining the WhatsApp community. Yena naanga class edukumbodhu eludra notes ellame ungalku share agum. Everything will be shared. Okay, so that will be there, and Twitter also will get updates. So make sure you're following our channels. Is that clear? Is it fine, guys? Got an idea? Now we quickly will see what is there in microbes and human welfare. ஒரு குட்டி சாப்டர், ஒரு கியூட்டான சாப்டர், தப்புன்னு பார்த்துடலாம். ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ்னாலே ஒரு நெகட்டிவ் வந்துடும். நீங்கள் ஒரு லேமன் கிட்ட போய் கேட்குறீங்க மைக்ரோப் அப்படின்னு, அவன் ஒன்று பயந்துருவான், ஐயோ ஏதோ விஷயமா இருக்கே, தப்பாக இருக்கே அப்படின்னு. நத்திங் லைக் தட். மைக்ரோப்ஸ் எந்த அளவுக்கு கெட்டது இருக்கோ அதை விட டபுள் மடங்கு நல்லது இருக்குது. நம்ம பாடி ஏங்குற காரணமே யார்? மைக்ரோப்ஸ் தான். We have a concept called gut flora. கட்டுன்னு சொல்லுவோம், கட் பிரெயின் சொல்லுவோம், கட் ஃப்ளோரா ஃபுல்லாமே மைக்ரோப்ஸ் தான். அந்த மைக்ரோப்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்போ அதுக்கு நமக்கு தேவையான ப்ராசஸஸ் என்ன, ஃபுட்ஸ் என்ன, அதில் என்ன மைக்ரோப்ஸ் எல்லாமே ஈஸியாக இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வி ஹாவ் த அல்டிமேட் க்ரீமி திங், கர்ட். கர்ட் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? Anybody likes curd? I love it actually. I love curd very much. ஃபஸ்ட்டு பிடிக்கலடா, அப்புறம் படிக்க ஆரம்பிச்சு தெரிஞ்சிருச்சு கர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்குங்கிறதுனால ஹெல்த் கான்ஷியஸாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ பாருங்கள், கர்டு வந்து நம்ம கர்டு எப்படி பண்ணுறாங்க? ஒரு மில்கில் ஆல்ரெடி இருக்கிற கர்டில் இருக்கக்கூடிய சில கர்டை உரம் ஊற்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த இனாக்குலமை எடுத்து ஆட் பண்ண உடனே அந்த மில்க் என்னவா மாறுது? கர்டாக மாறுது. அதுக்கு யாரில் யூஸ் பண்ணுறாங்க? லாக்டோபெசிலஸ் ஆசிடோஃபைலஸ், லாக்டோபெசிலஸ் லாக்டஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டஸ். இது எல்லாமே ஸ்ட்ரெயின்ஸ், இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ். இது இருக்கிறனால தான் கர்டு உருவாகுது. பால் எப்படி தயிராகுது? இதனால தான். அது என்ன பண்ணும்? இந்த லாக்டோஸ் இருக்கும், பாலில் லாக்டோஸ் இருக்கும், அது லாக்டிக் ஆசிடாக மாறும். அது என்ன பண்ணும்? அந்த மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பேர் தான் கெசின். ஐ வில் டெல் யூ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். லிசன். மில்கில் வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மில்க் சுகர், யூ கால்ட் ஆஸ் மில்க் சுகர். இதை வந்து என்ன சொல்லுவோம்? லாக்டோஸ்ன்னு சொல்லுவோம். மில்க் சுகரை லாக்டோஸ்ன்னு சொல்லுவோம். மில்க் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, அதை என்ன சொல்லுவோம்? கேசின்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்று வந்து லாக்டோஸ், இன்னொன்று கேசின். ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ் தான் இந்த கேர்டாக மாறுது. அந்த கேர்டுங்கிறது நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடிய ஒரு பழைய பாக்கி இருக்கிற தயிரை அந்த மில்கில் ஊற்றும் போது அந்த மில்க் தயிராக மாறுது. யோகர்ட் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ், ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை இண்டஸ்ட்ரியில் உருவாக்குறத யோகர்ட். ஓகே, அண்ட் யோகர்ட் நிறைய பேருக்கு தெரியும். யோகர்ட் ஒன்றுனா ஃப்ளேவர்டு கர்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃப்ளேவர்டு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசெட்டால்டிஹைடுன்னு சொல்லுவோம். அசெட்டால்னா ஃப்ளேவர், அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கேர்டே டேஸ்டியாக இருக்கும். அந்த கேர்டில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூபெரி ஃப்ளேவர்ஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸில் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அது எல்லாமே யோகர்ட். அதுக்கு ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்? அதுக்குன்னு சில ஸ்ட்ரெயின்ஸ் வேணும். அது என்ன ஸ்ட்ரெயின்ஸு? தெர்மோஃபைலஸ் சொல்லுவோம், பல்காரிகஸ், டெல்ப்ரூக்கி, இது எல்லாமே அதுக்கு தேவையான ஸ்ட்ரெயின். இண்டஸ்ட்ரியில் பண்ணக்கூடியதான் இந்த யோகர்ட். ஓகேவா? கேர்ட் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், ஆனால் இந்த யோகர்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரெயின்ஸ் வேணும்ல, அப்போ அது வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதா யோகர்ட். அடுத்து சீஸ், எல்லாத்துக்குமே பிடிச்ச சீஸ். ஜெரிக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் யாருக்கு சொல்ல முடியும்? ஜெரிக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் என்ன சீஸ்? anybody can tell? ஓகே, உங்களுக்கும் பிடிக்கும். ஐ வில் டெல் யூ தட் இஸ் நத்திங் பட் ஸ்விஸ் சீஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல பெரிய பெரிய ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலரில். அது ஸ்விஸ் சீஸ். ஜெரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீஸ். ஓகே, ஸோ அந்த சீஸ் எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபியானோ பாக்டீரியம் ஷெர்மானிங்கிறதுனால வரக்கூடியது. இந்த ப்ரோபயனோ பாக்டீரியம் ஷெர்மானி உருவாக்குறது தான் இந்த ஸ்விஸ் சீஸ். ஸோ அதுவுமே இதில் கவர் ஆயிரும். ஸோ சீஸுமே வி கைஸ் நோ டேஸ்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதுவுமே நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. தட் இஸ் வாட் லிஸ்டட் ஹியர். அண்ட் பன்னீருங்கிறது ஒன்றுடா ஒரு டைப் ஆஃப் சீஸ், சாஃப்ட் சீஸ். சீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் ஒரு சீஸ் வெரைட்டி பேர் தான் சாஃப்ட் சீஸ். அந்த சாஃப்ட் சீஸில் இருக்கிற ஒரு டைப்பு தான் பன்னீர். இந்தியாவோட ஃபேமஸான சீஸ் தான் பன்னீர். கரெக்டாக? அது என்ன பண்ணலாம்? சி, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ், நாட் ரிலையன்ட் ஆன் மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா, இந்த பர்டிகுலர் பாலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எடிபிள் ஆசிட்ஸ் ஆட் பண்ணுறோம். அதாவது லெமன் புளிகிறோம், வினிகர் புளிகிறோம். அது புளியும்போது என்ன ஆகுது? பன்னீர் தனியாக, பால் தனியாக பிரியுதா? அந்த லிக்விட் பார்ட், சாலிட் பார்ட் பிரியுதா? அவ்வளோதான். அப்போ இல்லை பெருசாக மைக்ரோபோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அதனால தான் ஐ ரிட்டன் ஹியர் நாட் ரிலையன்ஸ் ஆன் மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் எஸ்சிபி, சிங்கிள் செல் ப்ரோட்டீன். நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் ப்ரோட்டீன். எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரோட்டீனை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? எஸ்சிபிங்கிற ப்ராசஸ் மூலமாக எடுத்துக்கலாம்.
அப்படின்னா என்ன சார், எனக்கு சிக்கன் சாப்பிட முடியல, எனக்கு எக்கு சாப்பிட முடியல, ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட முடியல, ஆனாலும் எனக்கு ப்ரோட்டீன் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் எஸ்சிபி. எஸ்சிபிங்கிறது என்ன, மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் பயோமாஸ் தான் எஸ்சிபி. இங்கே பாருங்கள், மைக்ரோஆர்கனிசம்ஸ் இன்வால்வ் ஸ்பைருலினா, ஈஸ்ட், ஃபங்கை, பாக்டீரியா. ப்ராசஸ் என்னது, the microorganisms are cultivated to produce protein rich biomass. protein enriched இருக்கிற பயோமாஸ் serving as a dietary supplement or animal feed. ஸ்பைருலினா கேள்விப்பட்டிருக்க, நல்ல பவர்னு சொல்லுவாங்க ஸ்பைருலினா. ஓகே, ஸ்பைருலினா சாப்பிடும்போது இந்த அனிமல் ஃபீல்டில் எடுத்துக்கும்போது ப்ரோட்டீன் வந்து நல்லா இன்டேக் உள்ளே இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் எஸ்சிபி. இது எல்லாமே மைக்ரோப்ஸ் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அப்போ வி ஹாவ் டு செரிஷ் திஸ் அட் எனி காஸ்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் குடிக்கிற தண்ணியில் லைக் ஆஸ் இன் யூ ட்ரிங்க் ஜூஸ், ரைட், அந்த ஜூஸ்லேருந்து நீங்கள் போடுற வேக்சின் வரைக்குமே மைக்ரோப்ஸ் கண்டிப்பாக வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். See, that's what we have written here. Microbes are used to synthesize a number of products valuable to human beings. Number of products like beverages, நமக்கு juices இருக்குல்ல, fermented drinks இருக்கட்டும், பதநீர், டாடி, ரம், விஸ்கி, ஜின், பிராண்டி, இது எல்லாமே எல்லா பிவரேஜுமே எதால் பண்ணுறோம், மைக்ரோப்ஸோட ஹெல்ப்பால் பண்ணுறோம். ஃபர்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக பண்ணுறோம். அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா? ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிக் ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், everything. Whatever you see here, whatever you read here, everything is coming under what? The industrial products by microbes. Is that clear? Making sense? உங்களுக்கு ஐடியா வந்துருச்சா? அப்போ மைக்ரோப்ஸ் எங்கே யூஸ் ஆகுது பாருங்கள். நமக்கு ஹவுஸ் ஹோல்டு, தயிர், யோகர்ட், சீஸ், இதுக்கு எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட், கரெக்டாக இப்போ ஒரு சீவேஜ் வந்து வருது, இந்த சீவேஜ் ஒன்று டிச்சுன்னு சொல்லுவோம் மாட்டா, அதுதான் சீவேஜ். அந்த சீவேஜ் நிறைய தேவையில்லாத பொருட்கள் இருக்கும். அது டைரெக்டாக வாட்டர் பாடிக்கு அனுப்ப முடியாது. வாட்டர் பாடி பொல்யூட்டேஷன் நம்ம செத்துருவோம். அப்போ அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும், அதை நேராக எடுத்து அது எல்லாம் கொன்று அந்த வாட்டரை இன்னும் கொஞ்சம் சீவேஜ் வாட்டரை இன்னும் கொஞ்சம் ஓகேவாக மாற்றி வாட்டர் பாடிக்கு அனுப்பலாம், இல்லை வேறு மாதிரி பிளான் பண்ணலாம், வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கார்டனிங், டாய்லெட் வாட்டர், டாய்லெட் கிளென்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுதான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம், பிவரேஜஸ், வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், விட்டமின்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து பயோஃபியூல், நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூவல்ஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எத்தனாலை மாடிஃபை பண்ணுறாங்க, இந்த கரும்பு சக்கரை அதுலேருந்து வரக்கூடிய எத்தனாலை மாடிஃபை பண்ணி அதில் பெட்ரோல் ஆட் பண்ணி பண்ணலாங்கிறாங்க. அதுவுமே நம்ம இதில் பண்ணலாம், மைக்ரோப்ஸில் பண்ணலாம். அண்ட் வேக்சினேஷன்ஸ் we have already discussed. ஸோ இது எல்லாமே என்னது, மைக்ரோப்ஸோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ். அதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. பயோ ரெமிடியேஷன், எவ்வளோ பேர்த்துக்கு சூப்பர் பக்னு என்னன்னு தெரியும்? சூப்பர் பக், இந்த சூப்பர் பக் ஒன்றும் இல்லைடா, ஐ வில் ரைட் இட் டவுன், அது நிக் நேம் தான். இது ஆக்சுவலி என்னன்னா சியூடோமோனாஸ் புட்டிடா. It is nothing but Pseudomonas putida. இது வந்து சூப்பர் பக். இது வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு மைக்ரோப். இது என்ன பண்ணுன்னா, இந்த கப்பல்லாம் போகல, கப்பல் போகும்போது அந்த பெரிய பெரிய கார்கோ கப்பலில் இந்த ஆயிலில் கொண்டு போவாங்க. அந்த ஆயில் என்ன ஆகும், கடலில் வச்சு லீக் ஆகி இல்லை எது ஸ்பில் ஆகிடுச்சுன்னா கடல் ஃபுல்லாக ஆயில் வந்துடும். நமக்கு நல்லாவே தெரியும் ஆயில் தண்ணி மிக்ஸ் ஆகாது. அப்போ என்ன ஆகும், இந்த ஆயில் அப்படியே நின்று அங்கே இருக்கிற அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு இது பிரச்சனை தானே. ஏன்னா நமக்கு வந்து அது உயிரோடு இருக்கோ இல்லையா, நமக்கு நாளைக்கு மீன் சாப்பிடணும், ஃபிஷ் ஃப்ரை போடணும், ஃபிஷ் ஃபிங்கர் போடணும், கரெக்டாக. ஸோ நமக்கெல்லாம் இக்கோ சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இக்கோ சிஸ்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அக்வாட்டிக் பாடிஸும் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பயோ ரெமிடியேஷன் கான்செப்டை கொண்டு வருவாங்க. அதாவது இப்போ அந்த வாட்டர் பாடியில் ஃபுல்லாக இந்த ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு, அந்த ஆயில் ஸ்பில்லை ரிமூவ் பண்ண எப்படி, நான் போய் பக்கெட் எடுத்துகிட்டு போக முடியாது, பக்கெட்டாக எடுத்து போடு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மைக்ரோப்ஸை போட்டோன்னா அதுவே இதை கொன்று அப்படியே அழிச்சிரும். அதுதான் இந்த Pseudomonas putida ஆர் சூப்பர் பக்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ த யூஸ் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஆர் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் டு ரெடியூஸ் ஆர் டீக்ரேட் பொல்யூட்டன்ஸ் இஸ் கால்ட் பயோ ரெமிடியேஷன். கிளியர்? அப்போ இந்த மைக்ரோப்ஸை போடும்போது, இந்த சூப்பர் பக்கை போடும்போது அந்த ஆயில் ஸ்பில்ஸ் எல்லாமே உடச்சிரும், அந்த செயின்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி அதை ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆக்கி டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த பயோ ரெமிடியேஷன். இஸ் அ கிளியர்? ஸோ வி ஹவ் சீன் பேசிக்ஸ் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் கைஸ், மேக் ஷுர் மை நெக்ஸ்ட் லைவ் வில் பி இன்ஃபார்ம்ட், இட் வில் பி ஷெட்யூல்ட். கண்டிப்பாக நேரத்தில் அட்டன் பண்ணுங்கள்.
Today many were late and many have given me promises that they'll join for sure on time. So ஞாபகம் வச்சுக்கோங்கடா, punctuality very important. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும். சரியா? ஸோ ஃபாலோ our channel, subscribe, like, share எல்லாம் பண்ணுங்க. We are there in every media platforms, so you don't have to worry about anything. Whatever you need, எல்லாமே will be available. You can also contact that at any cost. Okay, nothing to worry. Fine guys, so thank you. We'll wind up this session and thank you for staying with me for this 1 hour. I think we have taken 1 hour 20 minutes. Okay, fine. It's not a very bad time. I think it went very interesting, right? Chapter அந்த மாதிரி இருக்கு. Okay, so make sure you're joining in next session. Okay, thank you guys. We'll meet soon.